மெய் தேவனாகிய யாவே தேவனுடைய கிருபையால் அவருடைய குமாரனாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் படிப்பதற்கு எடுத்துக்கொண்ட தேவ சத்தியம் முடிவு காலம். 2 பாடங்களை வாசி கேட்டோம். அதுல முடிவு காலத்தை பற்றி அன்னைக்கு குறிப்புகள் வந்திருந்ததை பார்த்தோம். முடிவு காலம் என்று சொன்ன உடனே இப்படி ஒரு காலம் இருக்கிறதா என்று கூட அநேகருக்கு தோன்றலாம். வேதாமத்தில் அநேக இடங்களில் முடிவு காலம் என்று வந்திருக்கிறது. அதை எடுத்து படிக்கலாம். வேதாமத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. முதலாவதாக தானியல், எல்லாமே தானியல் தாங்க இருக்கிறது. தானியல் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 19ஆம் வசனம். தானியல் 17 8ஆம் அதிகாரம் 17 19. அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்துக்கு வந்தான். அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே கவனி, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்றார். இதோ கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன். இது குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்கு அடுத்தது. அது 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 11:27. இந்த 2 ராஜாக்களின் இருதயமும் தீமை செய்ய நினைக்கும். ஒரே பந்தியில் இருந்து பொய் பேசுவார்கள். ஆனாலும் அது வாய்ப்பதில்லை. குறித்த காலத்துக்கு முடிவு இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். 35ஆம் வசனம். அறிவாளிகளை குடமிடுவதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குகிறதற்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள். முடிவு கால பரியந்தம் இப்படி இருக்கும். குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும். அடுத்தது 40ஆம் வசனம். முடிவு காலத்திலோ வென்றால் தென்திசை ராஜா அவனோட முட்டுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்று போல் அவனுக்கு விரோதமாய் வருவான். அவன் தேசத்துக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவான். 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடுவார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும், பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு வரும்போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். 9ஆம் வசனம். அதற்கு அவன், தானியேலே போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கும். முடிவு காலத்தை பற்றி நிறைய வசனங்களை படித்தோம். தானியல் தீர்க்கதரிசனம் தான் இது வருகிறதை பார்க்கிறோம். தானியல் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய விசேஷம் என்ன, ஏதாவது சொல்ல முடியுமா? உலக சரித்திரம் அதுல இருக்குது. உலக சரித்திரம் என்று சொல்ல சரி, கரெக்ட் தான். ஆனா அதை இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்ட நிலையில சொல்ல முடியுமா? யாரு? புறஜாதியாரின் ராஜாக்களை பத்தி இருக்கு. புறஜாதியாரின் காலத்தை பற்றி உள்ள தீர்க்க தரிசனம். புறஜாதியாரின் காலத்தை பற்றி சொல்லும்போது உலக காரியங்கள் அதில் வருகிற வாசகம் தான், உலக சரித்திரம் தான் இருக்குது. ஆனாலும் உலக சரித்திரத்தை பற்றி நாம எல்லா காரியங்களையும் நம்ம கவனிக்கிறது கிடையாது. வேதாகம் அதுக்கு ஈடுபடாது. வேதாகமத்தில் உள்ள காரியங்கள் எல்லாமே எதை சுற்றி தான் இருக்கணும்? எதை சுற்றி தான் இருக்கணும்? எந்த தேசத்தை சுற்றி இருக்கணும்? இஸ்ரேல் தேசத்தை சுற்றி இருக்கணும். அப்போ இந்த புறஜாதியாரின் காலம் என்பதும் இஸ்ரேல் தேசத்தை சம்பந்தப்பட்டது. அப்போ புறஜாதியாராக இருந்து கொண்டு இஸ்ரேல் தேசத்தை ஆளுகிற ராஜ்யங்களை பற்றி தான் கூறப்படுது இல்லையா?
மற்ற நாடுகளில் புறஜாதியார் நாடு தேசங்கள் இருக்குது. அங்கே உள்ள நாடுகளில் ராஜாக்களை பற்றியோ அங்கே ஆட்சியை பற்றியோ இங்கே கூறவில்லை. இஸ்ரேல் தேசத்தை ஆண்டு கொண்டு வந்த அந்த புறஜாதியார காலத்தை பற்றிய கருத்துக்களை தான் வேதாந்தத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களை தானியேல் தீர்க்க தரிசனமாக கூறுகிறதை பார்க்கிறோம் இல்லையா? சரி, இப்போ தானியேல் தீர்க்க தரிசனத்துல முடிவு காலம் என்று ஒரு காலம் வைக்கிறதை பார்க்கிறோம். வேதாந்தத்தில் நிறைய காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2வது ஸ்லைட் போடலாமா? நிறைய காலங்கள் போடப்பட்டிருக்கு. அங்க முற்பிதாக்களின் காலம், சுவிசேஷ யுக காலம், யூத யுக காலம், சுவிசேஷ யுக காலம், மேசிய ராஜ்ய காலம், பிரஜாதியாரின் காலம், அறுப்பு காலம், பகல் காலம், ரா காலம், சொற்ப காலம், சோதனை காலம், அந்தி கிறிஸ்து காலம், முடிவு காலம். இதுல சில காலங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருந்தா கூட இந்த பெயரில் சொல்லப்பட்டிருக்காது. சுவிசேஷ யுக காலம் என்று சொல்லப்பட்டிருக்காது. ஆனால் சுவிசேஷ யுக காரியங்கள், கிருபையின் காரியங்களை தான் அங்கே டீல் பண்றது. அதே மாதிரி யூத யுக காரியங்களும், யூத யுகம் என்று பெயர் இல்லாட்டா கூட அது நியாயப்பிரமாண காலமாக அதுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் டீல் பண்ணப்பட்டிருக்குது. நம்முடைய பாஸ்டர் ரசல் இதை நமக்கு பிரித்து தெளிவுபடுத்தி காலங்களை பிரித்து கொடுத்திருக்கிறாரு. அந்த காலங்களுக்கு சில பெயர்கள் நம்முடைய படிப்புக்காக அவர் வைத்து கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஆக அது ஒரு தவறும் இல்லை. இப்போ மேசிய ராஜ்ய காலம் 1000 அரசாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கே பார்க்கிறோம். நாம் அது ஒரு காலமாக அதை படிக்கிறோம், மேசிய ராஜ்ய காலம். ஆக இவ்விதமாக அந்தி கிறிஸ்து காலம் என்று வேதத்தில் டீல் பண்ணப்பட்டிருக்குது. ஆனால் அதுக்கு அந்தி கிறிஸ்து காலம்னு சொல்லப்படலை. 1760 நாட்களை கொண்ட காலம் என்று அது சொல்வதை பார்க்கிறோம். நாம் அது அந்தி கிறிஸ்து ஆண்ட காலம், அது அந்தி கிறிஸ்து காலம் என்று அழைக்கிறோம். ஆக வேதாம கருத்து அடிப்படையிலாக எடுக்கப்பட்ட காலங்களை நாம் பார்க்கிறோம். சில காலங்கள் வேதாந்தத்திலே இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கதை பார்க்கிறோம் இல்லையா? சொற்ப காலம் என்று கொஞ்ச காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். முடிவு காலமும் அதே போல சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். அநேக காரியங்கள்ல இந்த முடிவு காலம் என்று ஒன்று இருக்கிறதா என்று கூட நமக்கு தெரியாது. ஏன்னா நிறைய எல்லா காலத்துக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு. சுவிசேஷ யுகம் எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு, அதுக்கு ஒரு காலகட்டம் உண்டு, அது பேசேஜ் ஆஃப் டைம் என்று சொல்றோம். அதற்கு பிறகு ஒரு முடிவு உண்டு, அந்த யுகத்தின் முடிவு என்று சொல்லுகிறோம். யுகத்தின் முடிவு என்னது? அறுப்பு உலகத்தின் முடிவு. உலகத்தில் யுகத்தின் முடிவு. அது உலகங்கிற வார்த்தை அங்க இருக்கக்கூடாது, யுகம் என்றுதான் இருக்கணும். அறுப்பு யுகத்தின் முடிவு. ஆக ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு அறுப்பு இருக்கும் என்றும் பார்க்கிறோம். சரி, இப்போ ஒரு ஆரம்பம், ஒரு காலகட்டம் பகுதி, அதற்கு பின்பு ஒரு முடிவு. அப்போ அந்த முடிவு தான் பற்றி தான் அந்த முடிவு காலம் பேசுகிறதா என்று கூட நாம் நினைப்பது உண்டு. யெசுவா கிறிஸ்து சொல்லுகிற அறுப்பு யுகத்தின் முடிவு அறுப்பு என்று சொல்லுகிறார். அப்போ அந்த யுகத்துக்கு ஒரு முடிவு, அந்த முடிவு காலத்தை பற்றி தான் சொல்லுகிறார் என்று பார்த்தால் நான் உற்று நோக்கும்போது இந்த காரியம் ஒரு தனிப்பட்ட ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது என்று புரிகிறோம். தனிப்பட்ட ஒரு காலகட்டத்தை இது குறிக்கிறது. இது அடுத்த ஸ்லைட் போடலாம். இதுக்கு ஒரு கால பகுதி இருக்குது, இதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. இது ஒரு கால பகுதி. இதுக்கு இன்னொரு பெயர் டே ஆஃப் ப்ரிப்பரேஷன். நாகும் 3:2 யாராவது எடுத்த படிங்க. நாகும் 2:3. தயவுசெய்து வேதாந்தத்தை எடுத்து வச்சிருங்க. நாகும் 2:3. அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும், அவனுடைய யுத்த வீரர் இரத்தாம்பரம் தரித்து கொண்டிருக்கிறார்கள். அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கடகங்களை உடையதாயிருக்கும், ஈட்டிகள் குலுங்கும். சரி, அவன் சொல்லக்கூடாது, அந்த இடத்துல மொழியாக்கம் தவறு. அவர் தம்மை ஆயத்தம் பண்ணும் நாளிலே. அந்த ஆயத்தம் பண்ணும் நாள் அது டே ஆஃப் ப்ரிப்பரேஷன். அந்த நாளும் ஒரு முடிவு காலமும் ஒன்று என்று ரசல் நமக்கு விளக்கி தருகிறார். இது ரசலுடைய கருத்து. முற்றிலுமாக நமக்கு ஒரு பெரிய வெளிச்சமாக கொடுத்திருக்கிறார். இந்த முடிவு காலம் என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். ஆனால் நிறைய எழுதியிருக்கிறார், அவ்வளோத்தையும் நாம் சொல்ல முடியுமாங்கிறது தெரியல. ஆனால் முக்கியமான சாராம்சத்தை நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். ஆக இந்த முடிவு காலத்துக்கு ஒரு பகுதி இருக்குது, காலப்பகுதி.
காலகட்டம் இருக்குது, அதுக்கு ஆரம்பம் ஒன்று இருக்குது, முடிவு இருக்குது. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது ஆரம்பம் என்ன, முடிவு என்ன, அந்த காலகட்ட அமைப்பு என்ன, அது எங்கே பொருந்துகிறது. குரோனாலஜியில் அந்த கால கட்டங்கள் நிறைய படிச்சிருக்கோம் நம்ம. அந்த காலகட்டங்களில் அந்த காலங்கள் எங்கெங்கே பொருந்துகிறது என்பது முக்கியமான ஒரு காரியம். அது எங்கே பொருந்துகிறது, அந்த காலத்தினுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் படிக்கணும். இது அடுத்த ஸ்லைடில் பார்க்குறோம். அதன் கால அளவு என்ன, அது நமக்கு தெரியணும். ஆரம்பிக்குது, முடியுது, அதனுடைய கால அளவு என்ன. புரஜாதிகாரின் காலம்னு சொன்னால் அது அதனுடைய அளவு என்ன, யாராவது சொல்ல முடியுமா? 606 இருந்து 2520 1914 வருடங்கள். 2520 வருஷங்களை கொண்ட கால கணக்கு. அது 606 கிமு 606 ஆரம்பிக்குது. அது கிபி 1914 முடிவு பார்க்கணும். சரி, அதுக்கு பார்க்கலாம். ஆக அதுக்கு 2520 நாள் 7 தரம் தண்டனை. அந்த தண்டனை அனுபவிக்கிறதா புரஜாதியாரின் காலம். இந்த புரஜாதியாரின் காலத்தில் உள்ள காரியத்தை பற்றி தான் தானியல் தீர்க்க தரிசனம் எழுதுறது என்று பார்க்கணும். ஆக நமக்கு இப்போ படிக்கிற முடிவு காலம், அதன் கால அளவு என்ன, எப்பொழுது ஆரம்பிக்கிறது, எப்பொழுது முடிகிறது, அதன் நோக்கம் என்ன, எப்பொழுது நிகழ்கிறது, அதாவது எந்த இடத்துல அந்த கால கணக்கில் அந்த சார்ட்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு திட்டமாக தெரிய வேண்டும். அப்போ தான் இதை அப்ரிஷியேட் பண்ண முடியும். அதனால் நமக்கு ஒரு நன்மை என்ன, அந்த நோக்கம் என்ன என்று தெரியும் போது இன்னும் அதிகமாக அதை நாம் உற்று நோக்கி பார்க்க ஆவல் உள்ளவர்களாக இருப்போம். சரி, இப்போ அடுத்த கால கணக்கு சார்ட் எடுப்போம். அதில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கே பார்க்கணும். இப்போ இஸ்ரேல் தேசம் ஒரு பக்கம் கடைசியில் லெஃப்ட் கடைசியில் இருக்குது, வலது கடைசியிலும் இஸ்ரேல் தேசம்னு போட்டிருக்கு. இடையில் உள்ள காலம் தான் என்னது, புரஜாதியாரின் காலம் இல்லையா? புரஜாதியாரின் காலம் கிமு 606 1914 வரைக்கும் அது புரஜாதியாரின் காலம் என்று பார்க்கணும் இல்லையா? இந்த புரஜாதியாரின் காலத்தில் முதல்ல இதெல்லாம் ஸ்கேல் படி வரையலை, ஒரு தோராயமாக எல்லாத்தையும் தெரிவிக்கும்படி அது இருக்கிற இடத்துக்குள்ள வரைஞ்சிருக்கு, அவ்வளோதான். நாட் டு ஸ்கேல். ஆக நீங்கள் ஸ்கேல் படி பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இப்போ கிமு கிபி அதுவும் 0 ரெட்டில் கொடுத்துருக்குது. கிமு கிபி அதே நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கிமுவில் வருகிற முதல் ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம். இந்த தானியலை பற்றி நம்ம அடிக்கடி படிக்கும் போதும் அது இந்த வெளிப்படுத்தல கூட சில காரியங்களை பார்க்குறோம், இந்த ராஜ்யங்களை பற்றி. ஆனால் தானியலை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். பாபிலோன் ராஜ்யம், அது சிலையை பற்றி படிக்கும் போதும் இந்த பாபிலோன் ராஜ்யம் வருகிறதை பார்க்கிறோம். மிருகங்கள், கெடியுள்ள மிருகம்லாம் வருகிறதை பற்றி பார்க்குறோம். இப்போ இதிலெல்லாம் இந்த ராஜ்யங்களை பற்றி தான் தானியல் தீர்க்க தரிசனத்தில் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாபிலோன் ராஜ்யம் ஒரு அந்த மிருகத்தை குறிக்கப்பட்டிருக்கும், கெடியுள்ள மிருகமாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் தானியல் 3 4 அதிகாரத்துலலாம் சொல்லியிருக்கிறதை பார்க்குறோம். சரி, இப்போ நான் அந்த டீட்டெயிலுக்குலாம் போக வேண்டாம். நமக்கு தெரிய வேண்டியது பாபிலோன் ராஜ்யம், அதுக்கப்புறம் மேதியா பெர்ஷியா ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோமர் ராஜ்யம். இந்த 4 ராஜ்யங்களும் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாபிலோன் ராஜ்யம், மேதியா பெர்ஷியா ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோமர் ராஜ்யம். இஸ்ரேல் ஜனங்களை பாபிலோனுக்கு பிடித்து கொண்டு போனது அந்த பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார். கிமு 606 அது முடிந்தது என்று பார்க்குறோம். அதே சமயத்தில் மேதியா பெர்ஷியா ராஜா, முதல் ராஜா யாரு, சைரஸ், கோரேஸ் ராஜா. அவன் காலத்தில் என்ன நடந்தது, யாராவது சொல்ல முடியுமா? ஆலயம் கட்டுறதுக்கு கட்டளை கொடு, ஆலயம் கட்டுவதற்கு திருப்பி அனுப்பி வைத்தான் இஸ்ரேல் ஜனங்களை. அதே சமயத்தில் எருசலேம் கட்டுவதற்கும் அந்த காலகட்டத்தில் அகஸ்வேர் ராஜா, இந்த மீதிய பெர்ஷியா காலத்தில் உள்ள ராஜா தான் அதை அனுப்பி வைத்தது பார்க்குறோம். நெகேமியா பற்றிலாம் படிச்சு வர்றோம். இதுதான் மீதிய பெர்ஷியா காலகட்டத்தில் நடந்த காரியங்கள். அதுபோல் கிரேக்க ராஜ்யம், கிரேக்க ராஜ்யத்தை பற்றி நம்ம இந்தியா கூட ஒரு சரித்திர நிகழ்வு உண்டு. அலெக்சாண்டர் இங்கே வந்தாலாம் படிக்கிறோம். ஆக கிரேக்க ராஜ்யம் பரவி இருந்ததை பார்க்குறோம். அது பிறகு ரோமர் ராஜ்யம். ரோமர் ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது
நம்ம எது ஞாபகம் வர வேண்டும் நமக்கு? யெஷுவா கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ரோம ராஜ்ய காலத்துல தான் வந்தது இல்லையா? ரோம ராஜ்ய காலம் சீசர்லேருந்து ஜூலியஸ் சீசர்லேருந்து ஆரம்பிக்குது. அது பிறகு ஆக்டேவி சீசர்லாம் வருக பார்க்குறோம். அகஸ்து ராயன் இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? யெஷுவா கிறிஸ்து பிறந்த காலம், ஒரு மறிக்கிற காலம் திபேரி ராஜன் இருந்தான்னு பார்க்குறோம். இந்த காலம்லாம் ரோம ராஜ்ய காலத்தில் நடக்கிறதை பார்க்குறோம். இந்த சார்ட் வந்து கிமு கிபி வந்து இந்த ரோம ராஜ்ய காலத்தில் நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. யெஷுவா கிறிஸ்து இந்த ரோம ராஜ்ய காலத்தில் பிறக்கிறார், ரோம ராஜ்ய காலத்தில் ஊழியம் பண்ணுகிறார், ரோம ராஜ்ய காலத்தில் மறிக்கிறார், சிலுவையில் மறிக்கிறார் பார்க்கிறோம் இல்லையா? அதற்கு பின்பு ரோம ராஜ்ய காலம் பிசு பிசுத்து அங்கே கிறிஸ்தவ மண்டலமும் உள்ள தோண்டிட்டு இல்லையா? யெஷுவா கிறிஸ்து பிறகு கிறிஸ்தவ மண்டலம் தோண்டிட்டு, கிறிஸ்தவ மண்டலம் தோண்டி 539 வரும்போது என்ன உண்டாயிட்டு? அந்த பிஷப் போப் ஆயிட்டாரு, எல்டர் போப் ஆயிட்டாரு. மதம் வந்து சீர்கெட்டு உலக பிரகாரமான ஒரு நிலையை அடைந்தது. அது சகல வித தீமைகளுக்கும் ஊற்றும் காரணமாக ஆயிற்று அந்த மதம். அது 539 என்று சொல்லுவோம். கிபி 539 என்று சொல்லுகிறோம். அந்த 539 கிபியில போப்பு அங்கே உண்டாகிறதை பார்க்கிறோம். அந்த போப்பு உண்டான பிறகு அவங்களுக்கும் அந்த வெளிப்படம் சரி தானியில படிக்க கேட்டோம். 2 ராஜாக்கள் ஒரே பந்தியில் இருப்பாங்க எல்லாம் படிச்சுக்க கேட்டோம் இல்லையா? அப்போ அந்த காரியத்தில் படிக்கும்போது அதுதான் ரோம ராஜாவும் அந்த போப்பும் அவனும் ராஜ்யபாரம் பண்ணணும்னு பிரயாசப்பட்டு போட்டி கண்டே பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன செய்யறான்? அந்த ராஜ்யபாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி பிடுங்கி அது நிச்சயம் முழுமையாக தானே ஆள ஆரம்பிக்கிறான். 799 அவன் போப்பா இருந்தவன் ராஜபாவம் ஆயிட்டான். அது 739. அதுக்கு மனுஷகுமாரன் தேவகுமாரன் பூமியிலே ஆளுடைய ஆட்சி ஆரம்பிச்சுட்டு ஆக தேவன் அவனில் போப்புல இருக்கிறார் என்ற கருத்தெல்லாம் உண்டாயிட்டு அவன் ஆண்டான் 1000 வருஷம். அது 1799 முடிவடைந்தது பார்க்கணும். இந்த கருத்து அது பிறகு மக்களுக்குள்ள 1299 பிறகு சுயாதீன காரியங்கள் நுழைய ஆரம்பிக்குது. சுய ஆட்சிக்கான புரட்சிகள், கலட்டாக்கள், பலவிதமான கலவரங்கள் இதெல்லாம் உண்டாகிறதை பார்க்கலாம். அது பிறகு கிபி 514 இஸ்ரேல் தேசம் யூதர்களுக்கு இஸ்ரேலுக்கு திரும்ப அவங்க என்ன செய்றாங்க? இஸ்ரேல் தேசத்துல குடியேற ஆரம்பிக்கிறாங்க. இந்த 606 இருந்து 514 வரைக்கும் இஸ்ரேல் தேசம் பாழாய் கிடக்கிறது என்று பார்க்கிறோம். அது 70 வருஷம் பாழாய் கிடந்தது. அது மட்டும் இல்லாமல் அது பிறகு அவர்கள் குடியேறி ஆனால் எதிரியான விரோதி புறஜாதியான ராஜாக்களுக்கு கீழே அடிமைகளாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். யெஷுவா கிறிஸ்து வரும்போது கூட அது இஸ்ரேல் தேசம் அல்ல, அதற்கு பேரு பாலஸ்தீனா என்று பார்க்கிறோம். இவ்வித ரோம ஆட்சியிலே அவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இவ்விதமாக அங்கே ஒரு சீரழிவு அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த புரஜாதியார் ராஜ்யங்களை பற்றி பேசுகிறது இது உலக சரித்திர ராஜ்யம்தான். ஆனாலும் இது இஸ்ரேல் தேசத்தோடு சார்ந்து இருப்பதால், இந்த சரித்திரங்கள் சார்ந்து இருப்பதால் இஸ்ரேல் தேசத்திலே அதனுடைய தேவனுடைய நியமனம் அந்த திட்டங்கள் எல்லாம் அடங்கி இருப்பதாலும் இந்த 7 கால தண்டனை, இந்த 2520 வருஷம் புரஜாதியின் காலம், அதான் 7 × 360 ஈக்குவல் டு 2520 நாட்கள் வருடங்கள் என்று போட்டிருக்கு இல்லையா? அது 7 கால தண்டனை என்று இஸ்ரேல் இஸ்ரேல் மக்களுக்கு ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியமிக்கப்பட்ட அந்த தண்டனை அவர்கள் கீழ்ப்படியாமல் போனவர் வந்தால், அவர்கள் கீழ்ப்படியாமல் போனனாலே அந்த தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ 2520 வருடங்கள் நாட்கள் கணக்கு தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் என்பது நிறைவேறுதல்ல 1 வருஷம் என்ற கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கணக்கு எங்க கொடுக்கப்பட்டிருக்குது? யாரை சொல்ல முடியுமா? கானான் தேசத்தை சுத்தி பார்க்கிறாங்க இல்லையா? அப்போ 1 நாள் என்பது 1 வருஷமா கணக்கெடுக்க முடியாது. ஆமா,
கானான் தேசத்தை வேவு பார்க்க போயிட்டு அவன் 40 நாட்கள் போயிட்டு வந்தாங்க. அவிசுவாசமா இருந்தனால தேவன் நினைச்சாரு 40 நாளுக்கு 40 வருடங்களாக தண்டனை கொடுக்கிறதை பார்க்கணும். ஆகவேதான் அவர் அந்த 40 வருடம் கழித்து கானான் தேசம் போனார்கள் என்று பார்க்கணும். அது வரைக்கும் சீனாய் தேசத்திலே இருந்தார்கள் என்று பார்க்கணும். சீனாய் வனாந்தரத்திலே, சீனா தேசம் அல்ல, சீனாய் வனாந்தரத்திலே இருந்தார்கள் என்று பார்க்கணும். அதற்கு பின்பு வேற ஏதாவது சொல்ல முடியுமா? எசேக்கியேல் ராஜா வியாதிப்பட்டிருக்கும் போது அவருக்கு ஆயுஸ் கூட்டி தருவாரு. அது ஒரு நாள் வந்து 1 வருஷமா சொல்லுவாங்க, 15 வருஷம். ஒருக்கெடுக்கப்படுகிற நாட்கள் வந்து ஒரு நாளாக கொடுக்கப்பட்ட காரியங்கள் வந்து அந்த ஒரு நாள் என்பது ஒரு வருடம் என்று கணக்கிடப்பட்டதை பார்க்கிறோம் எசேக்கியேல். வேற நேபுகாத்நேச்சார் சொப்பனத்துல கண்ட 7 காலங்கள் 7 வருடங்களை குறிக்கிறது. சரி, அது 7 காலங்கள் 7 வருடங்கள். அது வேற காட்டு. நாட்கள் ஈக்குவல் டு 1 வருஷம் என்ற கணக்குல 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் ஒரு அறியாமல். நாள் ஈக்குவல் டு ஒரு வருஷங்கிறது 1000 வருஷமா? ஒரு நாள் 1000 வருஷம் போலவும். அப்ப நம்ம இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம்? ஒரு நாள் ஈக்குவல் டு ஒரு வருஷம். ஒரு வருஷம் பேசும். அப்ப அந்த வசனம் இங்க நம்ம எடுக்க முடியாது. அது வேற ஒரு சந்தர்ப்பத்தில் எடுக்கலாம். ஆனா இங்க ஒரு நாள் ஒரு வருஷம் என்று சொல்வதற்கு கானான் தேசத்தை வேவு பார்த்த காரியங்கள், எசேக்கியா ராஜா காரியங்கள் ரெண்டும் கரெக்டான ஆதாரத்தை கொடுக்கிறது. இன்னும் ஒரு ஆதாரம் இருக்குது, யாராச்சும் இருந்தா சொல்லுங்க. 70 வார தீர்க்க தரிசனத்துல கூட நம்ம எடுக்கணும். வெரி குட், வெரி குட். 70 வார தீர்க்கதரிசனத்துல மத்தியிலே, வாரத்தின் மத்தியிலே மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று சொல்ல, பலியையும் காணிக்கையும் ஊழிய பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கே பார்க்கிறோம். அப்போ அந்த மத்திய என்பது 3.5 நாள். யெஷுவா கிறிஸ்து 3 வருடம் ஊழியம் பண்ணினார் என்கிற கருத்து வேதத்துல எங்கேயாவது கொடுக்கப்பட்டிருக்க? எங்கேயும் கொடுக்கப்படலை. ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க 3 வருஷம் ஊழியங்கிறார், 3 வருஷம் ஊழியங்கிறார் என்று. ஆனால் அதுக்கு ஆதாரம் அவங்களுக்கு தெரியாது. அது எங்கதான் இருக்குது? அந்த தானியேல் 9ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்க பார்க்கிறோம். 7வது வாரத்தின் மத்தியில் காணிக்கையும் அப்படியே ஊழிய பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். ஆக அந்த 3 வருட காலம், 3 நாள் காலம், வாரத்தின் மத்திய வந்து 3 நாள், அதை 3 வருட காலமாக நாம் கணிக்கிறோம். ஆக ஒரு நாள் ஒரு வருடம் என்பது தீர்க்க தரிசனத்தில் கொடுக்கப்பட்ட நாள் நிறைவேறுதலிலே ஒரு வருடமாக பார்க்கிறோம். ஆக அப்படி பார்க்கும்போது அந்த கருத்துப்படி பார்க்கும்போது இந்த புரஜாதிகாரன் காலம் 2520 நாட்கள். 520 நாட்கள் 2520 நாட்கள் சொல்லும்போது அதை ரொம்ப அழகாக ரசல் எழுதுகிறார். என்றைக்கு வந்து நேபுகாத்நேச்சார் வந்து இஸ்ரேல் தேசத்தை பிடிச்சி அந்த ராஜா கைதியாக கொண்டு போனாரோ, தானியேல் கொண்டவங்கள கைதியாக கொண்டு போனாரோ, அந்த கரெக்ட் அந்த டேட்ல 1914ஆம் வருஷம் இஸ்ரேல் தேசம் திரும்ப அவர்களுக்கு கிடைச்சது என்று சொல்லுகிறார். அந்த உத்தரவு கிடைக்கிறது. இஸ்ரேல் தேசத்தில் அவங்க லேண்ட் வாங்கவும் குடியேறவும் அவர்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சது. வெல்ஃபேர் டிக்ளரேஷன் இதெல்லாம் தேவ ஏற்பாடு இருக்குது. இஸ்ரேல் மறுபடியும் சுய தேசம் திரும்புதல் என்ற செய்தியில இருக்குது. நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஆக அந்த காலம் கரெக்டா 2520 நாட்கள் முன்னே உடனே நிறைவேறியது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் ரசல் நமக்கு கொடுத்தனால நமக்கு ரொம்ப தெளிவாக புரிகிறதை பார்க்கிறோம். இப்போ நம்ம இந்த வசனத்தை படிக்கும்போது தானியேல் 12ஆம் அதிகாரத்துல எப்போ இது ஆரம்பிக்கிறது என்று பார்க்க, அதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட். அந்த காலம், அதாவது முடிவு காலம் எப்போ ஆரம்பிக்குது என்று நம்ம பார்க்கணும். அப்போ தானியேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து
ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். இங்க ஒரு குழு கொடுக்கப்படுது. அது நிறைய குழு இருக்குது. அதில் நிறைய சரித்திரங்கள் எல்லாம் எழுதிட்டு போறாரு பாஸ்டர் ரசல். அவையெல்லாம் சொன்னா நேரம் போயிடும். நான் சுருக்கமாக என்னுடைய பாணியில உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த காலம், காலங்கள், அரை காலம், இது வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்துல வரும் முதல் வெளிப்படுத்தின விசேஷத்துல அதுக்கப்புறம் எங்க 42 மாதங்கள் வருது. ஆமா, 42 மாதங்கள் இதெல்லாம் ஒரே காலகட்டம் சொல்றதுக்கு யூஸ் பண்றோம். ஆனா எங்க காலம் அரை காலங்கிற எங்க வருது? வெளிப்படுத்தல் 12:14 வாசி. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்பட்டதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இது ஸ்திரீயானவள் என்று சொல்ல சபையை குறிக்கிறது. இந்த பாம்பின் முகத்திற்கு விலகி, பாம்பு எதை குறிக்குது? சரி, இந்த காலங்கள் அரை காலம் 3 வருடத்தை குறிக்கதா படிச்சிருக்கோம் நாங்க. அந்த 3 வருட காலம் அந்தி கிறிஸ்துவின் கொடூரமான காலம் இல்லையா? அதான் ரெண்டு பேக்ரவுண்ட போட்டிருக்கு. அந்தி கிறிஸ்துவின் கொடூரமான காலம். இத நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஞாபகப்படுத்தி கொடுங்க. அப்போ அந்தி கிறிஸ்துவின் காலம் 539 ஆரம்பிச்சு 1799 அது ஆரம்பிக்கிறது என்று பார்ப்போம் இல்லையா? இப்போ 1799 எப்படி அது முடிவடைகிறது? யாராவது சொல்ல முடியுமா? நெப்போலியன் நெப்போலியன் போப்பை அரெஸ்ட் பண்ணி பிரான்ஸுக்கு கொண்டு போற காலங்கள்லாம் வருகிறது, சாத்திரம் அதெல்லாம். அந்த அது வரைக்கும் போப்பை என்ன நினைச்சிருந்தாங்க? மனுஷகுமாரன் என்று நினைத்து கொண்டாங்க. மனுஷகுமாரன் தேவனுடைய குமாரன் பூமியிலே ஆண்டு கொண்டு இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனா போப்பு என்ன செய்யக்கூடாது? யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது, தீமையா என்ன காரியம் செய்யக்கூடாது, செய்தா பெரிய சாபம் வந்துடும் அப்படி என்று சொல்லி பயங்காட்டி வைத்திருந்தாங்க. இப்போ இங்கே கூட நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்தியாவில் கூட ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அது மாதிரி பண்ணி எல்லாரும் பயங்காட்டி வைத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதோட பயங்கரமான காலம் இதெல்லாம் அங்கே அந்த போப்பிட்டு படித்த பாடங்கள் தான், ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து படித்த பாடங்கள் தான் இப்படி பல விதங்களில் பல ரூபம் எடுத்து ஜனங்களை ஆண்டு கொண்டு இருக்கதை பார்க்கணும். முழு நோக்கம் என்ன? மக்களை ஆள வேண்டும், தாங்கள் சொகுசா இருக்க வேண்டும், தாங்கள் அனுபவிக்க வேண்டும், சுயமாக சுயநலத்தோடு வாழ வேண்டும். இதுதான் முழு நோக்கம். அதை வைத்துக்கொண்டு விதமாக ஆண்டு வந்தார்கள். அதற்கு கீழ்ப்படியாதவர்களை பயங்கரமான கொடுமைப்படுத்தினார்கள், பயங்கரமாக தண்டனை கொடுத்தார்கள். ஆகவே அதற்கு பயந்து என்ன செய்வாங்க? பாம்பர மக்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். அவ்விதமான ஒரு நிலை இருந்தது. இவ்விதமாக அவர்கள் 1000 வருடம் ஆண்டார்கள். 539 போப் அந்த முழு அதிகாரத்தையும் எடுத்தார், மத சம்பந்தமான அதிகாரத்தை. 799 அதை நம்ம ஏற்கனவே சொன்னது போல அந்த ராஜாவுக்கும் மத தலைவரான போப்புக்கும் உள்ள தகராறுல கொஞ்சம் கொஞ்சமா வகுத்து அது கோல்டு வார், அவருக்குள்ளே ஒரு போட்டி மனப்பான்மை அவர் போப்பு ராஜாவாயிட்டார். அப்படி 799 ஆரம்பித்து 1000 வருட போப்பு போலி ஆட்சி இருந்தது. அது அவர்கள் என்ன நினைத்தாங்க? யேசுவா கிறிஸ்துவே ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று நினைத்தார்கள். ஆனால் நெப்போலியன் அந்த போப்பை அரெஸ்ட் பண்ணி போட்ட உடனே என்ன, பூமியே உடஞ்சி போயிடும், பூமிக்கே பயங்கரமான ஆபத்து வரும், இப்படியெல்லாம் பயந்தார்கள். அது ஒன்றும் நடக்கவில்லை. அதுதான் ஒரு எக்ஸ்போஸ் பண்ணிச்சு. இவன் சாதாரண ஆளுதான், போலியான ஆளுதான் போப்பு, உண்மையான தேவனுடைய குமாரன் அல்ல என்ற கருத்தை புரிந்தார்கள். அவர்கள் பின்பு கட்டுப்பாட்டு இழந்து அவர்கள் சுய ஆட்சிக்காக புரட்சி பண்ண ஆரம்பித்தார்கள். அவ்விதமான ஒவ்வொரு நாடுகளும் சுதந்திரம் அடையவும் ஆரம்பித்தது என்று பார்க்கிறோம். சரி,
ஆக அந்த 1799 ஒரு முக்கியமான நாள் அந்த வருடம். ஏனென்றால் அந்த கிறிஸ்துவின் ஆட்சி முடிந்த காலம். அந்த கிறிஸ்துவின் ஆட்சி முடிந்த காலம் என்று பார்க்கிறோம். அங்க இதைதான் தானியல் இங்கே கூறுகிறார். தானியல் கூறுகிற திரும்ப படிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். திட்டவட்டமாக சொல்லிட்டார். அந்த காலங்கள் அரை காலம், அந்த காலகட்டம் போன பிறகுதான் முடிவு காலத்தை பற்றி சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் 11ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்துல இன்னும் 7ஆம் அதிகாரத்துல படிக்க கட்டலாம். இவைகளெல்லாம் என்ன செய்யும், நிறைவேறும் என்று இங்க ஒரு சின்ன ஹிண்ட் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஹிண்டை வைத்து பார்க்க போனா 1799 பிறகுதான், அடுத்த ஸ்லைடு போடலாம். 1799 பிறகுதான் என்ன செய்ய முடியும், அந்த முடிவு காலம் ஆரம்பிக்குது என்று பார்க்கிறோம். அது 1760 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் காலம் முடிந்த போது, அந்தி கிறிஸ்துவின் காலம் 539 ஆரம்பிக்குது. அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் தான் 799 ஆரம்பிக்குது இல்லையா? இப்ப அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் காலம் அந்த 539 ஆரம்பிச்சிருக்கனால 1760 வருஷம் காலம், காலங்கள், அரைக்காலம், அது 3.5 வருடத்தை குறிக்கிறது. அந்த 3 வருடம் 1760 நாட்கள். அந்த 1760 நாட்கள் 1200 வருஷங்கள் என்று கணக்கெடுக்கிறோம். ஒரு நாள் ஈக்குவல் டு ஒரு வருஷம். அதன்படி 1760 அந்தி கிறிஸ்துவின் காலம் முடிஞ்சது. அப்ப முடிஞ்ச பிறகுதான் இவையிடம் நிறைவேறும் என்று சொல்லும் போது முடிவு காலம் ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். முடிவு காலம் 1799 ஆரம்பிக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் அது முடிவு காலம் எப்ப முடியும் என்றுதான், முடிவு காலம் என்பது சுவிசேஷ யுகத்துக்குரிய காலம், அதற்கு ஒரு பகுதி. சுவிசேஷ யுகம் வந்து எப்போ ஆரம்பித்தது யாராவது சொல்ல முடியுமா? சுவிசேஷ யுகம் எப்போ ஆரம்பித்தது? நான் வருஷம் கேட்கிறேன். 33 AD. 33 AD வந்து சரி, 33 AD வந்து யெஷுவா கிறிஸ்து மரித்த வருஷம் இல்லையா? சுவிசேஷம் பிரஜாதியாருக்கு எப்போ போச்சு? கொர்நேலியுக்கு வந்து அது வருஷம் என்ன? 36. ஆக சுவிசேஷ யுகம் சொல்லப்போனா 33 ஆரம்பிச்சு சொல்லி சிஸ்டர் சுபா சொன்னாப்புல. ஆனா அதுக்கு அந்த கணக்கு எடுப்போம்னா அது எப்பவுமே ஆரம்பிக்கிறது யெஷுவா கிறிஸ்துடைய ஊழியத்திலேயே ஆரம்பிச்சிருது. அவர் நியாயப்பிரமாண காலத்துல இருக்கிறாரு. ஆனா ஊழியம் எங்க ஆரம்பிக்குது? பல்லவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடாரு இல்லையா? 29 கிபி 29 ஆரம்பிச்சிடாரு. இப்போ 29 ஆரம்பிச்சு அந்த ஊழியம் நிறைவேறிக்கிட்டே வருது. ஆனால் அது 3 விதமான காலகட்டம் இருக்குது. ஒன்று 29, 33, 36 இப்படி 3 காலமா பிரிக்கிறோம். ஆக அதோடு நம்ம என்ன செய்யணும், எந்த வருஷத்தை கூட்டினா அந்த முடிவு காலம் வரும்? 29 கிபி 29 எத்தனை வருஷத்தை கூட்டினா இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவு வரும்? ஒரு கான்ஸ்டன்ட் படிச்சு 1845. கரெக்ட், வெரி குட். 1845 29 கூட்டினா அது எங்க வருது? 1874 இல்லையா? நிறைய பேர் என்ஜினியர்ஸ் இருக்கீங்க, என் கணக்கு டக்குன்னு சொல்லணும் இல்லையா? 29 கூட 1845 மனக்கணக்கு கூட சிம்பிளா முடிக்கலாம் இல்லையா?
1845 கூட்டினா அது 1874 வருது. இப்போ 1874 சூசிய யுகம் ஒரு கருத்துல முடிவு. ஆனா அந்த 1829 சாரி கிபி 29ல சூசிய யுகம் ஆரம்பிச்சா கூட சூசிய யுக ஆரம்பத்துல இருந்து அது அறுப்பு தான் சொல்றோம். அந்த யூத யுக அறுப்பு என்று சொல்றோம். அந்த சூசிய யுகம் ஆரம்பிக்கிற அதே நாள் வந்து அந்த கிபி 29 அது எந்த காலம்? யூத யுக அறுப்பு. அது 40 வருஷம் போட்டு அது எப்போ எங்க வந்து சேருது? 1914. அது இங்க முடிவுக்கு வந்துட்டீங்க. சரி, 29ஓட 40 வருஷத்தை கூட்டினா 69. கிபி 69 யூத யுகம் முடிவு. அந்த 1900 கிபி 69ஓட 1845 கூட்டும் போதுதான் 1914 வருது. சூசி யுக அறுப்பு வருகிறதை பார்க்கிறோம். சரி, ஆக அப்போ இது சூசி யுக அறுப்போட சூசி யுக காரியங்கள் எல்லாம் முடியுது இல்லையா? இதே பிறகு ஜான்சன் நினைக்கிறாரு அதையும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி 16 வரைக்கும் கொண்டு போறாரு. அதனுடைய ஆத்தென்டிசிட்டி தான் நமக்கு அதிகமா தெரியல. அதை குறித்து நான் பேச விரும்பல. நமக்கு தெளிவாக தெரிகிற காரியம் 1914 அறுப்பு முடிகிறது. இப்போ அறுப்பு 1914 முடிஞ்சாச்சுன்னா அந்த முடிவு காலமும் சூசிய யுகத்துக்குரிய காரியங்கள். சூசிய யுகத்துக்கு காரியம்னா எனது அந்த கிறிஸ்டின் காலம் இல்லையா? பலவிதமான காலப்பகுதியில் அதை வருது பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது முடிவு காலமும் அந்த சூசிய யுகத்திலேயே முடிஞ்சிடணும். அப்புறம் அப்படின்னா தான் அது கரெக்டான காலம். அது வந்து இப்போ 1000 யுகத்துக்கு அந்த சூசிய யுக முடிவு காலத்தை கொண்டு வர முடியாது. ஆகவே அந்த 1914 முடிவு காலம் முடிகிறது என்று பார்க்கிறோம். இந்த ஆர்குமெண்ட் உங்களுக்கு புரிகிறதா? இல்லை சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து கேளுங்க. இது இப்போ இங்கே சார்ட் அவுட் பண்ணிடுவோம். ஆரம்பமும் முடிவும் புரிகிறதா? புரிகிறதா? புரியுதாங்க சரி, சார்? புரிஞ்சுட்டு தான் நம்ம அடுத்ததுக்கு போகலாம். அடுத்த ஸ்லைடு போகலாம். சரி, தானியல் அங்கே சில கணக்கெல்லாம் கொடுக்குறாரு. மொத்தம் இங்கே வந்து 3 கணக்கு கொடுக்குறதே போட்டுருவோம். இதுக்கு முன்னாலே ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கை நான் பிறகு கொண்டு வர்றேன். இங்க வந்து அந்த 11ஆம் வசனத்துல அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் மறுவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும் என்று ஒரு காலம் சொல்றாரு இல்லையா? முதல்ல வந்து 1200 அந்த கிறிஸ்துவ காலம் 1260 வருடங்கள் முடிஞ்சவொடனே முடிவு காலம் ஆரம்பிச்சது. அதை எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அந்த முடிவு காலம் 1799 1914 வரைக்கும். இப்போ 115 வருடங்கள் அங்கே முடிவு காலமாக இருக்கிறது. இது ரசருடைய கணக்கு. ரசல் கணக்குப்படி இப்போ ப்ரெசென்ட் பண்றோம். இது எல்லா புத்திக்கும் உகந்ததாக இருப்பதாலும் அதை நம்ம அப்படியே படிக்கிறோம். இதுக்கு மேற்பட்ட வெளிச்சம் வந்து இது தவறு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் வரவில்லை. ஆகவே இது கரெக்டாக நம்ம எடுக்கிறோம். இது நமக்கு நம்முடைய அறிவுக்கு உகந்ததாக இருக்கிறது பார்க்கணும். சரி, இப்போ அந்த 1335 வருடம் 1290 வருடம் 2 காலம் இருக்கு. 12ஆம் வருஷத்துல 1335 வருடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கே பார்க்கிறோம். அங்கே அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அறுவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவறுப்பு ஸ்தாபிக்கப்பட்டது. இப்ப பாழாக்கும் அருவறுப்பு ஸ்தாபிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த எருசலேம்ல ஒரு பாழாக்கும் அருவறுப்பு காரியம் நடந்தது. எருசலேம்ல பாழாக்கும் அருவறுப்பு நடந்தது. கிட்டத்தட்ட பிசி கிமு 127 130 அந்த மாதிரி காலகட்டத்துல ஒன்று நடந்தது. அந்த கடைசி படம் ஒன்று அனுப்பினால போட முடியுமா? அது என்ன அருவறுப்பு நடந்ததுன்னா, தேவனுடைய ஆலயத்துல பலிபீடத்துல பன்றி பலியிடப்பட்டது. பன்றி பலிபடப்பட்டது. இது யார் செய்தான்னா, அந்தியோகஸ் எபிபனி என்ற ஒரு ராஜா இந்த காரியத்தை பண்ணினார். சீரிய ராஜா
சீரியா தேசத்து ராஜா இங்கே பலியிட்டான். அவன் எருசலேம் கூட புகுந்து எருசலேம் ஆலயத்தில் நுழைந்து அங்கே அது பரிசுத்தமான அந்த தேவ பலிபீடத்துல பந்தியை பதிவிட்டு அது கேவலப்படுத்தினான். மிகவும் கொடூரமான ராஜா. அவன் அதிக தீமைகளை செய்தான் என்று பார்க்கிறோம். அதில் அவன் செய்த காரியத்தில் இது வந்து அருவருப்பான காரியம். ஆகவே அந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய வழிபாடுகளை அவன் கேவலப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். இந்த விமான காரியத்தை அநேகர் என்ன நினைச்சாங்க, அந்த பாழாக்கும் அருவருப்பு அதுதான் என்று நினைத்து அங்கே அந்த காரியம் முடிஞ்சு போச்சு, அது நிறைவேறிட்டு என்று இப்ப படத்தை எடுத்துடலாம், நிறைவேறிட்டு என்று அவர்கள் நினைத்தார். ஆக அந்த இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அந்த ஆலயத்துல ஜியாஸ் என்ற ஒரு கடவுளுடைய விக்கிரத்தை வைத்தான். அந்த கோவிலுக்கு வந்து ஜூபிட்டர் கோயில் என்று பெயரிட்டான். இப்படி ரொம்ப தாறுமான காரியங்களை செய்து அவதூறுபடுத்திட்டான். ஆகவே எல்லாம் நினைச்சாங்கன்னா பாலாக்கும் அருவருப்பு அதுதான், அது முடிஞ்சு போயிடுச்சு என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். பன்றி என்பது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மிகவும் மோசமான ஒரு அனிமல். வேதாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏசுவா கிறிஸ்து சொல்றாரு, முத்துக்களை எடுத்து என்ன செய்யக்கூடாதான், பன்றிகள் முன் ஆமா போடக்கூடாது, வேத வசனங்களை அப்படிப்பட்ட ஜனங்கள்கிட்ட கொடுக்க கூடாது என்று கூறுவதை பார்க்கிறோம். அப்படி நினைச்சுவாங்க, அதை கால்வார் மீத்து போடுவார் என்று சொல்லப்படுறதை பார்க்கிறோம். அடுத்தால் போல பேதுரு 2 அது அசுத்தமான மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கே பார்க்கிறோம். சிம்பிள்னஸ், பாவத்திலே ஒருத்தன் குழந்தை அடக்கிறான்னா, பாவம் திரும்ப திரும்ப பாவத்தை செய்து கொண்டு அதை உணர்ந்து கொண்டிருந்தான்னா அது பந்திகளுக்கு அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம் பேதுரு. அதே போல மோசையுடைய பிரமாணத்தின்படி பந்தியை நம்ம சாப்பிடக்கூடாது, பந்தி புறக்கணிக்கப்பட்ட ஒரு காரியம் என்று பார்க்கிறோம். ஆக பந்தி பொதுவாக வேதாந்தத்திலே ஒரு அருவருப்பான மிருகமாக கருதப்படுகிறது. ஆகவும் இந்த பசுத்தமான இஸ்ரேல் ஆலயத்துல இந்த ராஜா செய்த காரியம் மிகவும் அருவருப்பான காரியம். ஆகவே இவ்விதமான ஒரு காரியம் நடந்தனால பாழாக்கும் அருவருப்பு நிறைவேறி போயிட்டு என்று நினைச்சாரு. தானியல் 11:14 யாராவது படிங்க. தானியல் 11:14. அக்காலங்களில் தென்றிசை ராஜாவுக்கு விரோதமாக அநேகர் எழும்புவார்கள். அப்பொழுது உன் ஜனத்தில் உள்ள துண்டரிக்காரரின் புத்திரர் தரிசனத்தை நிறைவேற்ற தங்களை உயர்த்துவார்கள். துண்டரிக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு ஆங்கிலத்தில் ராபர்ஸ் தான் போட்டிருக்கு. ஏன் தமிழ்ல துண்டரிக்காரர்கள் போடுறாங்க தெரியல. அதுக்கு அர்த்தமே புரியாம தான் நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு ராபர்ஸ், களவாடுகிறவர்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், திருடுகிறவர்கள், களவாடுகிறவர்கள். அதாவது இந்த தீர்க்க தரிசனத்தை அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, எபிபெனியஸ், ஆன்டியோகஸ் எபிபெனியஸ், அவனுடைய துர்ச்செயலால் அது நிறைவேறிவிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு களவாடப்பட்டு போயிட்டு. ஆகவே ஜனங்கள், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் பைபிள் ஸ்டூடெண்ட் சொன்னா இந்த பைபிள் ஸ்டூடெண்ட் ஏக்கத்தை சொல்றத சத்திய தாசர்கள், சத்தியத்தை படித்துக் கொண்டிருந்த தாசர்கள், சத்திய தர தாசர்கள், இவர்கள் அதை அந்த பகுதியெல்லாம் நிறைவேறிவிட்டது. ஆகவே நாம் இதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேட வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக சத்திய தர தாசர்கள் தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்த்து அதனுடைய நிறைவேறுதலை தேடி கண்டுபிடித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போ அதுக்கு நமக்கு முன்னோடியா இருந்தது பாஸ்டர் ராசல். அவர் நமக்கு உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். நாம் ஒன்றும் அவ்வளவு தேடி கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு ஞானம் நமக்கு கிடையாது. தேவன் தன்னுடைய ஊழியக்காரனாகிய ராசல் மூலம் அதை நம்ம கொடுத்திருக்கிறார். அவர் தான் இதையும் எழுதுகிறார். ஆக சிலர் இந்த ஆன்டியோகஸ் எபிபெனஸ் அவனுடைய செய்கையிலே இந்த தப்பறையான காரியம், இந்த அவனுடைய அருவருப்பான காரியத்தை செய்தனாலே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது என்று
அநேக கிறிஸ்தவர்கள் நம்பினார்கள். இப்போ இந்த நம்முடைய இப்போ கூட பிரசங்கங்கள்ல அநேக தீர்க்க தரிசனங்களை தவறாக பிரசங்கிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. அவர்கள் களவாடுகிறார்கள் என்று சொல்லலாம். தவறான கருத்துக்களை கூறுகிறார்கள். இதெல்லாம் சாத்தான் ஏவி விட்ட ஜனங்கள். ஏன்னா திசை திருப்பும்படி, நாம் சரியான திசையில் போகாதபடி திசை திருப்பும்படி செய்கிற காரியங்கள். ஏன்னா அப்போதான் ஷிஃப்டிங் வரும். இது உண்மையான பிள்ளைகளை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஒரு சின்ன காரியம், ஏனோக்கு மறித்து விட்டானா அதில் ஒரு சின்ன தடுமாற்றம், மறித்து விட்டான் என்று ருதர்ஃபோர்ட் பின்னால் போதித்த காரியத்தை எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றுகிறவர்களை பார்க்கிறோம். ஆக துக்கமான காரியம் நமக்குள்ளே அப்படி ஒரு சிலர் இருக்கிறாங்கன்னு அறியும் போது மனது துக்கமான காரியமாக இருக்கிறது. ஆக குடிக்கப்படுவதற்கு இப்படிப்பட்ட கருத்துக்கள் தான் வரும். ஆக இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்குள்ளாக நிறைய தீர்க்கதரிசிகளாக காணப்படுற அநேகர் இது நிறைவேறிவிட்டது. ஏனென்றால் பன்றி கொண்டு அந்த தேவனுடைய ஆலயத்திலே பலியிட்டாச்சு. அங்கே ஜூபிட்டருடைய ஜியாஸ்ங்கிற கடவுளை அங்க விக்கிரகங்களை வைத்து அந்த ஆலயத்துக்கு யாவையின் ஆலயம் இல்லாம என்ன ஆலயம், ஜூபிட்டருடைய ஆலயம் என்றெல்லாம் ஆனனால அது அருவருப்பாயிற்று என்று நிறைய. ஆனால் இது என்ன பிரச்சனைன்னா, நாம கூட அப்படிதான் நினைச்சிருப்போம். நிறைய ஒருவேளை இந்த சத்தியத்தை படிக்காம இருந்தோம்னா அதெல்லாம் நிறைவேறியாச்சு, இனிமே அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று யோசிச்சிருப்போம். ஆனால் ரசலுக்கு என்ன உண்டாயிட்டா, 200 வருடங்கள் கழித்து யெஷுவா கிறிஸ்து என்ன சொல்றாரு? மத்தேயு 24:15 மேல் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. ஆமா, யெஷுவா கிறிஸ்து என்ன செய்யறாரு? அந்த தீர்க்க தரிசனத்தை கோட் பண்றாரு. எப்ப கோட் பண்றாரு? 24:3 படிச்சீங்கன்னா, உங்களுடைய வருதலுக்கு வந்திருத்தலுக்கு அடையாளம் என்ன? உங்களுடைய வருகை என்று போட்டிருக்கோம் மத்தேயு 24:3. ஆனா வருகை படிங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆமா, அங்க பாருங்க, வருகை என்று போட்டிருக்கிறத பாக்குறோம். வந்திருத்தல் என்றுதான் கரெக்டா இருக்கணும். வந்திருத்தலுக்கு அடையாளம் என்ன? அப்படி வந்திருத்தலுக்கான அடையாளம் என்னன்னு கேட்கும் போது அதை நம்ம விளக்க வரல. அது பெரிய டாபிக். அந்த ஒரு அடையாளமா என்ன சொல்றாரு? பாலாக் அருவருப்பு குறித்து தானியத்தை சொல்லி இருக்கிறானே என்று சொல்றாரு. அப்படி என்றா 200 வருடம் கழித்து திருப்பி ரெஃபர் பண்றான்னு சொன்னா அது நிறைவேறிச்சா நிறைவேறலையா? அது நிறைவேறவில்லை. ஆகவே இது ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது என்று அங்கே யெஷுவா கிறிஸ்து குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுல இருந்து நாம் அறிகிறோம். ஆக பரிசுத்தலத்தில் நிற்கும் போது என்று சொல்லும் பொழுது அது என்ன பரிசுத்தலம் இப்ப நம்ம பார்க்கலாம், பிறகு பாடத்துல வேற பார்க்கலாம். அது வேற ஒரு பரிசுத்தலத்தை அவர் கூறுகிறார். சரி, இருக்கட்டும். இப்போ அந்த பரிசுத்தலத்திலே பாலாக்கும் அருவருப்பு நிற்கும். அப்படி இருக்கும்போது இந்த தீர்க்க தரிசனம் என்ன நிறைவேறிட்டா நிறைவேறலையா? யெஷுவா கிறிஸ்து காலகட்டத்துல நிறைவேறல. அப்படின்டா அந்த ஆன்டியோகஸ் எபிபென்ஸ் பண்ண காரியத்துல அந்த காலகட்டத்துல நிறைவேறிட்டா நிறைவேறலையா? நிறைவேறல. அந்தி கிறிஸ்துவின் காலகட்டத்தில் நிறைவேறியது. எது? அந்தி கிறிஸ்துவின் காலகட்டத்துல இந்த பாழாக்கு அருவருப்பு நிறைவேறியது. இப்ப அதை கேட்கல. கேட்கிற கேள்வி என்ன? ஆன்டியோகஸ் எபிபெனஸ் அவனுடைய காலத்துல அவன் பண்ண அந்த அருவருப்பு இந்த தானியல் வசனத்தை குறிக்கிறதா? இல்ல 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 அதான் நான் பேசுறேன் இல்லையா? ஆக ரசல் இதெல்லாம் பார்த்து அது இனிமே தேட வேண்டிய ஒரு காரியம் என்று அவர் தேடுகிறதை பார்க்கிறோம். அப்படி தேடும் போதுதான் அவர் என்ன செய்யறாரு? பல கால கணக்கில் எடுக்கும்போது அவர் 539 AD இருந்து உள்ள சில கால கணக்கில் கூறுகிறார்.
அந்த காலம் 539 என்னது? போப்பு 539 என்னது? மத இப்ப தலைவராக எப்படி போப்பு மத தலைவராக போப்பு போப்பு மத தலைவராக இருந்தது. தலைவர் ஆனார். அவர் கொண்டு வந்த காரியங்கள் எல்லாமே என்னது? தப்பறைகள் இல்லையா? தப்பறைகள்லாம் கொண்டு வந்தார். அந்த பரிசுத்தெல்லாம் குறைச்சல் ஆகிட்டு, அருவருப்பு உண்டாயிட்டு. அவங்க கொண்டு வந்த காரியங்கள்லாம் திருத்துவோம். அடுத்தாப்புல யேசுவா கிறிஸ்து வந்துட்டாரு காரியங்கள். அடுத்தாப்புல நரக உபதேசம், இன்னும் நிறைய தப்பர்களை உள்ள பூத்தினார். 539 வேத புத்தகம் இருட்டு அடிப்புல ஆயிடுச்சு. சங்கிலியால் சாக்கு துணியால் மூடப்பட்டு இருட்டடிப்பு ஆகி போயிடுச்சு. அது காணப்படவே இல்லை வெளிச்சமாக இல்லையா? ஆக பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுவது தேவனுடைய வீடு, பரிசுத்தவான்கள், பூமியிலே ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள், புது சிருஷ்டிகளாக ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள். இப்போ ஆசிரியப்பு கூடாரத்தில் பரிசுத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள். அவர்களும் யாரு? பரிசுத்தம் என்று சொல்லுறோம். அந்த பரிசுத்தமான அந்த இடத்த அது அருவருப்பா ஆக்குனது யாரு? போப். அது அவரு அருவருப்பா ஆக்குனாரு. என்ன சிஸ்டர் சகாயம்பரி என்ன சொல்ல வரீங்க? போப்பு மார்க்கம் சொன்னாங்க. போப்பு மார்க்கம். அவங்க செய்த பெரிய அருவருப்பு எது? அந்த மாஸ் பூஜை, பலி பூஜையா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு நேரம் திருப்பலி பூஜை. திருப்பலி பூஜையில எனது பாலாக்கும் அருவருப்பு ஆயிட்டு சொல்லி படிக்கிறோம். இந்த பாலாக்கர் இயேசு கிறிஸ்து அவங்க எப்போ ஜெபிக்கிறாங்களோ அப்போ திரும்ப திரும்ப சீழ் அறையப்படுகிறார். அந்த ரசம் உண்மையாவே ரத்தம் ஆயிருது, அந்த அப்பம் உண்மையாவே மாம்சம் ஆயிருது. திரும்ப திரும்ப அவங்க காலையில 10 மணிக்கு ஒரு ஆராதனை நடத்துவாங்க, 12 மணிக்கு ஒரு ஆராதனை நடத்துவாங்க, சாயங்காலம் நடத்துவாங்க. அப்பெல்லாம் திருப்பலி பூஜை நடத்துறாங்கன்னா அப்பப்ப யேசுவா கிறிஸ்து திரும்ப திரும்ப சிறையில் அறையப்படுகிறார். இப்படியெல்லாம் பலவிதமான மூட நம்பிக்கைகளை உண்டாக்கினார்கள். அவ்விதமாக யேசுவா கிறிஸ்துவனுடைய பலி புண்ணியம் அங்கே அவமதிக்கப்பட்டு அவ்விதமாக அருவருப்பாய் போயிடுச்சு தேவனுடைய பார்வையில இல்லையா? கல்யாணம் கட்டினாலும் கூட அங்கே பொண்ணு மாப்பிள்ளைக்கு உடனே திருப்பலி பூஜை கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட அதுக்கு ரா போஜனங்கிறது எப்பவும் போஜனம் ஆகி போச்சு. இப்படி பலவிதமான முறையில செய்யப்படுவதை பார்க்கிறோம். ஆக இதனாலே அந்த 539 அன்றாட பலி நீக்கப்பட்டு, அந்த வசனத்தை நல்லா படிச்சா நமக்கு தெரியும் இல்லையா? எங்க வருது? 11ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கு மறுவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1700 அன்றாட பலிக்கு தமிழ் மொழியாக தவறு. கண்டினியூல் சாக்ரிஃபைஸ். யெசுவா கிறிஸ்து பலி வந்து தொடர் பலி. எப்பவும் பலி விட்டது, அப்பவும் என்ன பலாபலம் உண்டோ அதே பலாபலம் இப்பவும் உண்டு. அந்த பலி வந்து எப்பவுமே நித்தியமான ஒரு கிரியை உள்ள பலி. அதே வந்து தொடர் பலி, அன்றாட பலின்னு போட்டது ஒருவேளை அடிக்கடி செய்கிற பலிக்கு ஒப்பிடப்பட்டது போல காணப்படுகிறது. தொடர் பலி, அதாவது தொடர்ந்து நிலைத்திருக்கிற பலி. அந்த கருத்தில் நம்ம படிக்கணும். கண்டினியூல் சாக்ரிஃபைஸ், தொடர்ந்து நிலைத்திருக்கிற பலி நீக்கப்பட்டு, யெசுவா கிறிஸ்து பலி எப்பவும் நிரந்தரமான பலி இல்லையா? நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு கம்யூனியன் திருப்பலி பூஜை அங்கே ஸ்தாபிக்கப்பட்டு அவ்விதமாக அருவருப்பு உண்டாயிற்று. அது எப்போ? 533. இந்த 533 உண்டாக்கி அதன் பின்பு எத்தனை வருஷம்? 1290 வருஷம் செல்லும் என்று சொல்லப்படுறது. 1290 கூட்டினா அந்த ரெட்ல போட்டிருக்க காரியம் அது 1829 வருது. 1829 என்ன விசேஷம் யாராவது சொல்ல முடியுமா? மில்லர் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு. மில்லர் மூவ்மெண்ட் இல்லையா? மில்லர் மூவ்மெண்ட் வந்து ஒரு எல்லாருமே கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, ஏமாத்திட்டாங்க. கள்ள உபதேசனுடைய லிஸ்ட்ல ரசலும் இருப்பாரு, மில்லரும் இருப்பாரு, இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அவருக்கு தெரியாது மில்லர் எதுல தீர்க்க தரிசனத்தில் உள்ளவர்,
தானியல் தீர்க்கதரிசனத்துல வருகிற 1829 அந்த காலகட்டத்துல வந்து அந்த பரிசுத்தவான்களை சுத்திகரித்தவர் ஒரு கருத்துல, பரிசுத்தவான்களை சுத்திகரித்தவர். இன்னொரு கருத்துல எலியாவுக்கு ஒரு தேவதூதன் வந்து ஆகாரம் கொடுத்தான் இல்லையா, 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்துல படிக்கிறோம். ஆகாரம் கொடுத்து அவரை இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகாரம் சொல்லி உற்சாகப்படுத்துறதை பார்க்கிறோம். அந்த முதல் தூதன் பரிசுத்தவான்களுக்கு, அப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். ஏன்னா மில்லர் மூமெண்ட் சமயத்துல அங்க ஒரே தப்பறைகள் நிறைந்து சத்தியமே தெரியாம போய் யெசுவா கிறிஸ்து 2ஆம் வருகை உண்டு என்றது கூட தெரியாம போயிட்டு. ஏனென்றால் யெசுவா கிறிஸ்து ஏற்கனவே வந்துட்டா சொல்லி யார் பிரசவம் பண்ணியாச்சு, இந்த ரோமன் கத்தோலிக்க சிஸ்டம். 1260 வருஷம் அவங்க ராஜாவை ஆண்டார்கள் இல்லையா, 1000 வருஷம் ஆண்டார்கள். அதுக்கு கூடுதலாக 260 வருஷம் அவங்க போப்பாவை இருந்திருக்கிறாரு. ஆக தப்பறைகள் பூச்சி அவர்கள் தான் ராஜாவா யெசுவா கிறிஸ்து 2ஆம் வருகை வந்து விட்டது அவர்களில் என்று அவர்கள் போதித்ததால 2ஆம் வருகையை தேடாம போயிட்டாங்க. இவர் திரும்ப 2ஆம் வருகை உண்டு என்று போதித்து மக்களை ஆயத்தப்படுத்தின, பரிசுத்தவான்களை ஆயத்தப்படுத்தின அந்த தேவதூதன் யாரு? மில்லர். அப்ப மில்லர் வந்து எதுல வருகிறார்? அந்த 1829 தானியல் தீர்க்கதரிசனம் வருகிறார். அந்த ராஜாக்கள் காலத்துல ராஜாக்கள் புத்தகத்துல எலியாவுக்கு வந்து கொடுத்த ஆகாரம் கொடுத்த அந்த தூதனாகவும் வருகிறதை பார்க்கிறோம். இன்னும் கூட ஒரு இடத்துல அவர் வருகிறார் பார்க்கிறோம். 10 கனிகள். இந்த 10 கனிகள்ல ஒரு 5 கனிகள் புத்திய கனிகள், 5 கனிகள் புத்தி இல்லாத கனிகள் பார்க்கிறோம். வர தாமதிக்கிறார். மத்திய 25:5 வசனம் என்று நினைக்கிறேன். அதை எடுத்து படிக்க வேண்டாம் நினைக்கிறேன். ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். 5ஆம் வசனத்தை மனவாளன் வர தாமதிக்கிறார். தாமதிக்கிற கருத்து இங்கதான் நிறைவேறுது. அவரு 1829 என்ன மூவ்மெண்ட் வந்தது? 1844 யெசுவா கிறிஸ்து வந்து விடுவார் என்ற ஒரு மூவ்மெண்ட் வந்தது. அப்ப அந்த மூவ்மெண்ட்டுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கும்போது 1844 அந்த யெசுவா கிறிஸ்து வரவில்லை. இப்ப தாமதிக்கிறாங்க கருத்து அங்க உண்டாகிறதே பார்க்கணும். ஆக வில்லியம் மில்லர் வந்து வேதாம தீர்க்க தரிசனத்தில் வருகிற ஒரு புருஷன். ஆக இது அனைவரும் தெரியாது. ஆனா என்ன செய்யறாங்க, அவர் கள்ள தீர்க்கதரிசி என்று பட்டம் சூட்டிடுவாங்க. யெசுவா கிறிஸ்துவே பெயர்சுபுல் என்று சொல்லும்போது அவரை கள்ள தீர்க்கதரிசி சொன்னதுல பெரிய ஒரு காரியம் இல்லை, அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. சரி, ஆக அந்த ஒரு காரியத்தை பாலாக்கும் அருவருப்பிலிருந்து அது உண்டாகிறதை பார்க்கிறோம். இந்த பாலாக்கும் அருவருப்பிலிருந்து தான் எது ஆரம்பிக்குது? அந்த 1200 அந்த கிறிஸ்துவின் காலம் ஆரம்பிக்குது. பாலாக்கும் அருவருப்பிலிருந்து தான் அந்த பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படுவதற்கு முதல் வேலை தேவதூதன் வந்து கொடுத்த ஆகாரம் அதுவும் ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அது 12ஆம் வசனத்தில் இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான். இப்போ 290 கழிச்சு வில்லியம் மில்லர் கூட அநேகர் ஜாயின் பண்ணாங்க இல்லையா, அநேகர் ஜாயின் பண்ணாங்க. அநேகர் ஜாயின் பண்ணிட்டு 1844 வந்துடும் சொல்லிட்டு வராதனால ஏமாந்து போய்விட்டார்கள். ஏமாந்து போனவர்கள், ஆயத்தமா இருந்தவர்கள் நல்லது. ஆனா சிலர் ஆயத்தமா இருந்தார்கள், ஏமாந்தார்கள். ஆனாலும் தங்கள் விசுவாசத்தை விட்டு விடாமல் காத்திருந்தார்கள். வில்லியம் மில்லர் போன்றவர்கள் காத்திருந்தார்கள். ஆனாலும் அநேகர் எழுதுறாங்க, சாவி கலைகள் போன்றவர்கள் எழுதுறாங்க, மறுதளித்து போய்விட்டார்கள். வேற வேற ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணிட்டாங்க. செவன்த் டே அட்வென்டிஸ்ட், இப்படி பல 7ஆம் நாள் ஓய்வு நாட்காரர்கள், இப்படி பல சபைகள் உள்ள தோணிட்டு அதை அவர்களெல்லாம் அவர்கள் அந்தந்த காலகட்டத்தில் புதிதாக தோணின தலைவர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் தங்களுடைய சபைகளை நடத்தினார்கள் என்று பார்க்கிறோம். சரி, இப்போ அப்படிப்பட்ட நிலையிலே காத்திருந்தவர்கள் சிலர் இருக்காங்க. அப்படி காத்திருந்து சேர்ந்தவர் யார்? 1335 நாள் மட்டும் காத்திருந்து, அது எந்த காலத்தை குறிக்கிறது? 1874 குறிக்கிறதே பார்க்கிறோம். 1874 என்ன முக்கியம்? யெசுவா கிறிஸ்து 2ஆம் வருகை. யெசுவா கிறிஸ்து 2ஆம் வருகை. இது யாருடைய மூவ்மெண்ட்? அது Behold the மணவாளன். ஏதோ மூவ்மெண்ட். யாரு? ரசல் மூமெண்ட். ரசல் மூவ்மெண்ட். அது மில்லர் மூவ்மெண்ட் மாதிரி இது ரசல் மூவ்மெண்ட். நம்ம அந்த மூவ்மெண்ட்ல இருக்கிறோம்.
நம்ம தைரியமா சொல்லாக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? நம்ம எந்த மூமெண்ட் இருக்கிறோம்? ரசல் மூமெண்ட்ல. ஜான்சன் மூமெண்ட்ல இல்ல, அது தவறு. நம்ம ரசல் மூமெண்ட்ல இருக்கிறோம். ஆக தூக்கி பிடிக்கணும் தைரியமா. ஆக ரசல் மூமெண்ட்ல காத்திருந்து சேர்ந்தவர். நம்ம அந்த காலகட்டத்தில் இருக்கல. ஆனா யாரெல்லாம் மில்லரோட ஓடி காத்திருந்து இந்த ரசல் மூமெண்ட்ல வந்து கண்டுபிடிச்சு அந்த 30 வருஷம் டிஃபரன்ஸ் 1944க்கும் 1876க்கும் 30 வருடம் கழித்து தான் யேசுவா கிறிஸ்து வருவார் என்று இவர் கண்டுபிடிச்சு சொன்னார் இல்லையா? இது காரணம் என்ன? வந்த பிறகுதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இதோ மனவாளன் கண்டுபிடிச்சார். என்ன காரணம்? வந்து மில்லர் வந்து கிறிஸ்துவை அவர் பிறந்த நாள்ல இருந்து போட்டார். கிபி 29 இருந்து போட்டார். ஆனால் கிறிஸ்து வந்தது எப்போ வந்தாரு? கிபி 29 வந்தாரு. பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்தாவில் அபிஷேகம் பண்ணப்படும் போது அவர் எதை ஆகிறாரு? பண்ணப்பட்டாரு இல்லையா? அவர் பிறந்த உடனே கிறிஸ்துவா இல்லை, பிறந்த உடனே யெஷுவாவா தான் இருக்கிறார். அந்த யோர்தான்ல ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவில் அபிஷேகம் பண்ணப்படும் போதுதான் அவர் கிறிஸ்துவ ஆகிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவரா ஆகிட்டார். அப்போ அது எப்பதான் 29 நடக்குது. கிபி 29 நடக்குது. இப்போ கிபி 29 தான் கணக்கு போடணும். அப்படி கணக்கு போடும்போது அது 1774 வருவதை பார்க்கிறோம். 1774 யேசுவா கிறிஸ்து 2ஆம் வரைக்கும் வருவதை பார்க்கிறோம். இவ்விதமாக ஒரு பெரிய குழப்பங்கள் அங்கேயும் இதெல்லாம் தேவன் அனுமதிக்கிறார். அந்த குழப்பங்கள்லாம் அனுமதிக்கிறார். கரெக்ட் நேரம் வர வரைக்கும் அந்த காரியங்களுக்கு மறுபடியும் இருக்கிறார். சரி, இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது அடுத்த ஸ்லைடு போடலாம். சரி, இந்த 1800 வருஷம் ஒட்டி அதுக்கு சற்று முன்னால இருந்து 1800 பக்கமாக அநேக காரியங்கள் நடந்துட்டு இது இங்க வேதாம அடிப்படையில இந்த தீர்க்கதரிசன அடிப்படையில் நடக்கிற காரியங்களா இருக்குது. முதலாவதாக நம்ம என்ன பார்க்கணும்னா 1517 ஒரு பெரிய இயக்கம் உண்டாயிடுச்சு. அது லுத்தர் இயக்கம். அப்பமே அங்க பெரிய விழிப்புணர்வு வந்து கத்தோலிக்க மூவ்மெண்ட் தனியா, ப்ராட்டஸ்டன்ட் மூவ்மெண்ட் தனியா பிரிஞ்சது என்று பார்க்கலாம் இல்லையா? ப்ராட்டஸ்டன்ட் மூவ்மெண்ட் தனியா பிரிஞ்சது. ஆக அவ்விதமாக ஒரு பிரிவினை இயக்கம் வந்தது. எப்பவுமே கான்ஃபிளிக்ட் யாரும் விரும்ப மாட்டாங்க. இப்ப நம்ம வீட்டுல கூட பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ஏப்ப தகராறு பண்ணிட்டு இருக்க, பிரிவினை உண்டாக்கிட்டு இருக்க, ஒத்து போயிரு. ஒத்து போனா சமாதானம், சாந்தம், அமைதி, பிரச்சனை கிடையாது, டென்ஷன் கிடையாது, எல்லாம் ஒத்து போயிடணும், காம்ப்ரமைஸா போயிடணும் என்று சொல்லுவாங்க. அதான் பெரியவர் கொடுக்குற அட்வைஸ். ஆனா வேதாந்தத்தின்படி பார்க்க போனா காம்ப்ரமைஸாக போக வழி கிடையாது. யெஷுவா கிறிஸ்து யூத பரிசேயர், சதுசேயர், வேதபாரருக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருக்கலாம். அல்லது ரோம ராஜ்யத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருக்கலாம். ஆனா காம்ப்ரமைஸ் பண்ணி போனாரா? இல்லை. ரோம ராஜ்யத்தை கணக்குல எடுக்கவே இல்லை, அரசியலுக்குள்ளேயே நுழையலை இல்லையா? சிலர் சொல்லுவாங்க நம்ம கிறிஸ்தவங்க எல்லாரும் அரசியல்ல நுழையலாமான்னு கேட்பாங்க. நமக்கு அரசியலுக்கு சம்மதம் கிடையாது. அரசியல் நுழைஞ்சுதான் ஊழியம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு தேவன் பல விதமான வழிகளை கொடுத்திருக்கிறார் ஊழியம் செய்வதற்கு. சரி, அதை நம்ம இன்சிடென்டாக ஓரம் கட்டிடுவோம். ஆக தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய காரியங்கள்லாம் தேவ வசனத்தின்படி செய்கிற ஊழியம் தான். அப்படி வரும்போது இங்க அந்த ஊழியத்துல அன்காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட்டோட கூடியும் காம்ப்ரமைசிங்கே இருக்கக்கூடாது. ஒரு லுத்தர் இயக்கம் உண்டதை படிக்கிறோம். லுத்தரை பற்றி படிச்சிருப்போம். மார்ட்டின் லுத்தர் அந்த இயக்கத்தை பற்றி படிச்சிருப்போம். அநேக சமயங்கள பிரசங்கத்தையும் கேட்டிருக்கோம். மார்ட்டின் லுத்தர் கொடுத்த இயக்கத்தின்படி அங்கே 2 வகுப்பாராக பிரிக்கிறாங்க. ஒன்று கத்தோலிக்காரர்கள், இன்னொரு காரங்கள் யாரு? இன்னொரு கூட்டத்தோட பேர் என்ன? ப்ராட்டஸ்டன்ட். ப்ராட்டஸ்டன்ட் என்ன தமிழ்ல? புரட்சிக்காரர்கள். ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களே ப்ராட்டஸ்டன்ட். இப்ப நம்ம ப்ராட்டஸ்டன்ட் ஒரு ஸ்டைலா சொல்ல கூட நம்ம யாரு ஆக்சுவலா புரட்சிக்காரர்கள் அப்படிதான் முத்திரை குத்தப்பட்டிருக்கு நம்ம மேல. முத்திரை குத்திக்கிட்டே நமக்கு என்ன அது ஃபேஷனா போச்சு. ஏன்னா அது ஒரு பெரிய ஸ்தாபனம் ஆகி, அதுல பெரிய ரெகக்னேஷன் ஆகி, அதுல பல கேடர்
அதில் பல படிப்புகள் பல விதமான ஊழியங்கள் எல்லாம் வந்தனால அது ப்ராட்டஸ்டன் என்கிற கருத்துல அதில் உள்ள இருக்கிற ஒரு ஸ்டிக்மா, ஒரு அவப்பெயர் நம்ம உணராமலே இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே புரட்சிக்காரர்கள் நம்ம காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் உள்ளவங்க கிடையாது. ஆனால் இந்த சத்தியம் படிக்கிற நாமும் சொல்லப்போனால் புரட்சிக்காரர்களையும் புரட்சிக்காரர்கள் அவர்களை விட்டு இன்னும் நம்ம புரட்சி பண்ணி கொண்டே தான் இருக்கிறோம். ஏன்னா சத்தியத்துக்காக நிற்கிறோம், வேற எதுக்காக இல்லை, சத்தியத்துக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக புரட்சி பண்ணி கொண்டே இருக்கிறோம். இந்த மாதிரி வரும்போது அந்த 1769 நெப்போலியன் இயக்கம் என்றாச்சு. அந்த நெப்போலியன் இயக்கம் தான் எனக்கு 1769 ஆரம்பிச்சு அந்த இயக்கத்தின்படி இந்த பிரெஞ்சு புரட்சி உருகோலாக இருந்தது. இப்போ நெப்போலியன் இயக்கத்தினால்தான் எது விழுந்தது, அந்த அந்தி கிறிஸ்டின் ராஜ்யம் விழுந்தது என்று படித்தோம். 1799 விழுந்தது என்று பார்த்தோம் இல்லையா? அதையும் குறிச்சிருக்கேன். நெப்போலியன் இயக்கம் மேலே வந்து விழுதல் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வெளியே தெரிய முடியுங்க, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க. சரி, அதை போப்பு ஆதிக்கம் விழுதல் என்று போடுறது. போப்பு ஆதிக்கம் விழுதல் அது 1799 விழுது. இதுக்கு இடையில பிரான்ஸ்ல ஒரு புரட்சி, பயங்கரமான புரட்சி. அதுக்கு காரியங்களும் பல காரியங்கள், பிரபுக்கள் ராஜாக்கள்லாம் மக்களை ஏழை மாற்ற, இன்னொரு பக்கம் ஏழை மக்கள் அவர்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ்னாலையும் அவர்களுக்குள்ள இருக்கிற எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்னாலையும் பெரிய புரட்சி உண்டாயிட்டு அது 1789 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 15 வருஷம் அந்த புரட்சி இருந்தது என்று படிக்கிறோம். சரி, அது வேதாமசம். அப்படி புரட்சி வந்தனாலையும் அந்த 1799 அந்த போப்பு ஆதிக்கம் விழுந்தனாலையும் அந்த ஜோன் மேரி கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்துல எலியாவுடைய 3 வருட காலம் அதையும் படிச்சு நினைக்கிறேன். அதெல்லாம் முடிந்து வரும்போது அங்கே வேதாம பெருமழை அங்கே பெய்கிறதை பார்க்கணும். வேதாம பெருமழை, வேதாம சொசைட்டி ஸ்தாபனம் ஆகிட்டு என்று பார்க்கணும். அது இந்த காரியங்கள்லாம் இந்த இடத்துல நடக்கிறதே பார்க்கணும். இதெல்லாம் முக்கியமான ஒரு காரியம். 1800 நூற்றாண்டு வரும்போது அதுக்கு சற்று முன்னும் சற்று பின்னும் நிறைய உலக ரீதியில புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. சொல்ல போனால் ஐரோப்பியாவில் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்க பார்க்குறோம். இந்த பிரச்சனைகளுக்காக ஒருவேளை உலக மக்கள் பார்க்கும்போது என்னோட ஒரே குழப்பமா இருக்குது, ஒற்றுமையே போக மாட்டேங்கால, கிறிஸ்தவ நாடுகளில் இவ்வளோ தகராறு இருக்குது என்னெல்லாம் யோசித்து கொண்டு இருந்திருப்பாங்க. ஆனால் தேவனுடைய கரம் பின்னால் இருந்து இவையெல்லாம் செய்கிறது என்று அந்த தேர்தல் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் முடிவு காலம் மட்டும் இவைகளை முத்திரை போடும் என்று சொல்லியாச்சு. ஆனால் தானியலுக்கும் தெரியாது அது என்னமா இருக்குன்னு கேட்குறான். ஆனாலும் தேவன் நீ போய் படுத்துக்க, உன் சுதந்திர வீட்டுக்கு நீ எழுந்து வருவேன், ஆனால் இப்போ நீ முத்திரை போடு. அப்போ தானியலுக்கும் தெரியாது. அதற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் யாருக்குமே தெரியாது. அப்படி சிலர் ஆராய்ச்சி பண்ணி படிக்கும் போது தான் என்ன ஆகிப்போச்சு, தண்டல்காரன் ராபர்ஸ் அதை என்ன போட்டிருக்கு, துண்டல்காரன் வேற வார்த்தை உபயோகப்பட்டிருக்கல. ஆக வந்து அவங்க களவாடிட்டு போயிடுறாங்க. அப்படி போனதுனால என்ன ஆகிப்போச்சு, தேடுகிற காரியம் போயிட்டு. இப்போ முடிவு காலம் என்பது ஒரு தனிப்பட்ட காலம். இந்த காலத்தை தேவன் நியமித்திருக்கிறார். அதுக்கு ஆயத்த நாள் என்ற ஒரு பெயரும் இருக்கு என்று பார்க்கணும். அப்படின்ற இதனுடைய முக்கியமான காரியம் என்னன்னு பார்க்க அது இன்னொரு காரியத்தையும் படிக்கலாம். அதுல தானியேல் 7ஆம் அதிகாரம் இது 8ஆம் அதிகாரம் 14 ஆசனம். அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த தலம் சுத்திகரிக்கப்படும் என்றார். பரிசுத்தத்திலும் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்றதை பார்க்கிறோம். இந்த காரியம் வந்து ரெஃபரன்ஸ் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா அடுத்த ஸ்லைடு. இந்த ஸ்லைடு பார்க்கிறோம். இது வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எருசலேம் மதுரை கெட்ட காலத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்க பார்க்கிறோம். ஆக சரி, அது டீட்டெயில் ரொம்ப போகல, கரெக்டாக சொல்லணும்னா எருசலேம் கட்டப்பட்ட எடுத்து கட்டப்படுற
வருஷத்துல பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படுதல் என்கிற காரியம் சொல்லப்படுறதை பார்க்கிறோம். இந்த எருசலேம் கட்டப்படுறது எப்போ? 454. 454 எப்பமா படிச்சிருக்கோமா? படித்திருக்கிறோமா? நம்ம நெகேமியா பற்றி படிச்சோம் இல்லையா? படிச்சிருக்கோம். 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 எப்படி? ஆலயம் கட்டுதல் பத்தி படிச்சிருக்கோம். ஆமா. அப்ப 454 என்ன நடந்தது? அலங்கம் கட்டப்பட்டது. எருசலேமின் மதில்களை எடுத்து அந்த காலகட்டத்துல வந்து 2300 வருஷம் செல்லும் சொல்லி தானியேல் 8:14 சொல்றதை பார்க்கிறோம். அந்த காரியம் வந்து 1846 வருகிறது. 1846 என்ன நடந்ததுன்னா, அங்கே இந்த ரோமன் கத்தோலிகள் பிரிந்து வந்த புராட்டஸ்டன்ட்காரங்க ஆர்கனைசேஷன் இல்லாம தனித்தனியா புரட்சி பண்ணி அங்கே புரட்சிக்காரர்களா இருந்தாங்க. இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் என்று சொல்லி ஒன்றை ஃபார்ம் பண்ணி இவர்கள யாரு பரிசுத்தவான்கள் அங்கே எலியா வகுப்பார் அங்கே தனிப்பட்ட முறையில் அங்கே வந்து வந்து அந்த அவங்க பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற பரிசுத்தவான்கள் ஜேக்கப் மைக் ஆஃப் பண்ணிரு. ஆக அந்த காரியம் நடக்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமாக 1800 நூற்றாண்டுல பல காரியங்கள் நடக்கிறதே பார்க்கிறோம். இப்படி பல காரியம் நடக்கும்போது தான் ஆயத்த நாள் என்று ஏற்கனவே படித்தோம் இல்லையா? நான் அடுத்த ஸ்லைடு வரலாம். அந்த ஆயத்த நாள்ல என்ன நடக்கு என்று பார்க்கும்போது நம்ம தானியேல் 12 அதிகாரத்துல அங்கே மக்கள் அங்கெங்கும் ஓடுவார்கள் என்றெல்லாம் படிக்கணும் இல்லையா? அறிவு பெருகி போகும், இப்படியெல்லாம் அநேக காரியங்களை அவர் சொல்றதை பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி 1800 நூற்றாண்டுலாம் முக்கிய பார்க்கும்போது அறிவு நிறைய பெருகி வருவதை பார்க்கணும். அறிவு நிறைய பெருகி வருவதை பார்க்கிறோம். அந்த முடிவு காலம் அந்த காலகட்டத்துல 1800 நூற்றாண்டுகள் அந்த காலகட்டத்துல அறிவு பெறுகிறதை பார்க்கிறோம். எப்படி பெறுகிறது? நிறைய கண்டுபிடிப்புகள், டிஸ்கவரிஸ் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கவரி கண்டுபிடிக்கப்படுது இல்லையா? அதுமாதிரி புதுமையான கருவிகளும் கண்டுபிடிக்கப்படுது. ஒரு காலத்துல ஒரு சின்ன ஃபேனே எடுத்துக்கிடுங்க. இப்போ நம்ம தலைக்கு மேலே ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த ஃபேன் எப்படி வந்தது? ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் விசிறி வச்சுருப்பாங்க. விசிறி வச்சு தான் வீசிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது ஏதாவது பேப்பர் எடுத்து தலை வீசிக்கிட்டு இருப்பாங்க. சில பணக்காரங்க இடத்துல அங்கே பங்கா என்று ஒன்று இருந்தது. இந்த பங்காங்கிற வார்த்தை இப்போ அனைவருக்கும் தெரியாது. பங்கான்னா என்னன்னு தெரியாது இல்லையா? அவங்களுக்கு மேலே ஒரு ஒரு எப்படி வரவணிக்க தெரியல, ஒரு அகலமான ஒரு எப்படி திரைச்சில பலகை மாதிரி ஒன்று இருக்கும். அது வெளியே இருந்து ஒருத்தர் நினைச்சாரு இழுத்து விட்டுட்டு இருப்பாரு. அது மேலே அப்படி அசைஞ்சிக்கிட்டே இருக்கனால கீழே எல்லாம் காற்று வந்துக்கிட்டே இருக்கும். இது நான்லாம் பார்த்துருக்குறேன். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நான் சிறு வயதில் இந்த மாதிரி பழமையான காரியங்களை வாழ்ந்து புதுமையான காரியத்துக்கு வந்திருக்கனால இந்த வயசாகி இருக்கிறதா ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதையும் இதையும் பார்த்து வந்திருக்க காரியம். என்னை போல மூத்த சகோதரர்கள் அனைவரும் அதை பார்த்துருப்பாங்க. அப்போ புதுமை கருவிகள் வந்தது. இப்போ அந்த ஃபேன் அந்த தொட்டா சுவிட்சை போட்டால் ஃபேன் ஓடுது இல்லையா? அது பல ஸ்பீடு ஓடுது. இப்போ ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் எப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்துட்டு அது ஒரு சின்ன காரியம். இப்போ காரை எடுத்துக்கிட்டா அதுவும் அப்படிதான். எல்லாமே புதுமையான கண்டுபிடிப்புகள். அந்த கண்டுபிடிப்புகள் என்பது அந்த அடிப்படையில் புதுமையான கருவிகள், இன்வென்ஷன்ஸ் நிறைய டெவலப் ஆகிட்டே வருது பார்க்குறோம். இப்போ டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் நிறைய உருவாயிடுச்சு. இப்போ நான் அமெரிக்கா போயிருக்கும்போது வீட்டில் ஃபோன் கிடையாது. அமெரிக்காவிலேருந்து இங்கே லெட்டர் தான் போடணும். ஒரு லெட்டர் வந்து சேரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் ஆகும்.
ஆக கம்யூனிகேஷனே அவ்வளோ நாள் எவ்வளோ பிடிக்குது. ஆனால் ஃபோன் பண்ணலாம், ஆனால் வீட்டில் ஃபோன் இல்லைல்ல. ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, இப்போ ஃபோன்லேயே அவங்க பேசுகிறவங்களே பார்க்குறோம், உடனே பார்த்துக்கிறோம். இதெல்லாம் இமேஜின் பண்ண முடிஞ்சதா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. திடீர்னு கார்லெஸ் ஃபோன்னாங்க, அப்புறம் எல்லா வீட்டுக்கும் பேஜர் ஒன்று வந்தது, கார்லெஸ் ஃபோன்னாங்க, ஒரு எல்லா வீட்டுக்கும் அந்த மொபைல் வந்துட்டு, அந்த மொபைலே இப்போ என்ன ஆயிடுது, அது பெரிய மினி கம்ப்யூட்டர் மாதிரி ஆயிடுது, எல்லாம் ஒரு வீடியோ டிவி மாதிரி ஆயிடுது. இப்படி எல்லாமே உள்ள வந்துட்டு இன்னும் என்னெல்லாம் வரப்போகுது தெரியாது. ஆக இப்போ மாதிரி கார் எங்கே போனாலும் சரி, அந்த கார் எங்கே போகுதுன்னு சொல்லி நம்ம இதிலே கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வெளியே யார் வந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே பார்க்கலாம், கேமரா வச்சுக்கிறோம். இது எல்லாமே நினைக்க முடியாத அளவுக்கு அது ஆச்சரியமா இருக்கு. ஒரு இப்போ பிறந்து வர்றவங்களுக்கு அது பெரிய ஆச்சரியமா இருக்காது இல்லையா? புதுசாக வர்றவங்களுக்கு அது ஆச்சரியமா இருந்தது. எங்கள் அம்மா ஒரு காலத்தை சொல்லுவாங்க, படம் பேசுது சொன்னால் முதல்ல படம் அசையுதுன்னா விழுந்தெடுத்து ஓடி போய் பார்த்துருக்காங்க. டூரிங் தியேட்டர் சொல்லி டாக்கீஸ்னாங்க. அது ஒரு படம் பேசுதுன்னா கிராமத்துல வண்டி கட்டி போய் பார்க்க போயிருக்காங்க, படம் பேசுவாங்க யாரு. இப்படிலாம் அந்த காலங்களில் அவங்க அப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம காலத்தில் இந்த இது பெரிய சேஞ்ச் ஒரு பார்க்குறோம். இதெல்லாம் என்ன காரணம்? கண்டுபிடிப்புகள் அதிகம் வந்துட்டு, புதுமை கருவிகள் எது வந்தது, இது முடிவு காலத்தில் இருக்கிறதுனால வருது. முடிவு காலத்தில் நாம் இருக்கிறதுனால வருகிற காரியங்கள். அந்த முடிவு காலத்தை கடந்துட்டு நம்ம எந்த பகுதியும் அதனுடைய பலன்களை நம்ம அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த முடிவு காலத்துல நிறைய கண்டுபிடிப்புகள், புதுமையான கருவிகள், அது மட்டும் இல்லாமல் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. இதெல்லாம் புதுமையான கருவிகள் உண்டாயிட்டு. இப்போ நம்ம இப்போ சொன்ன காரியங்கள்லாம் எலக்ட்ரானிக்ஸ் காரியங்கள், அது மாதிரி எலக்ட்ரிக்கல் காரியங்கள், மெக்கானிக்கலே ரொம்ப அட்வான்டேஜாக போயிடுது. இப்போ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கூட அநேக காரியங்களுக்கு மெக்கானிக்கல் காரியங்கள் அவசியம். இப்போ அட்டாமிக் பவர் பிளான்ட்டை கொண்டு அவங்க ஹீட்டை உண்டாக்கி தண்ணியை சூடாக்கி ஸ்டீம் ஆக்கினா கூட கடைசியாக மெக்கானிக்கல் எனர்ஜி வச்சு தான் எலக்ட்ரிசிட்டி உண்டாக்க முடியும். அங்கே எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே சேர்ந்து வருவதை பார்க்குறோம். ஆக ஒன்று கொண்டு எனர்ஜிகள் சேர்ந்து வேலைகளை செய்யும்போது இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் வருவதை பார்க்குறோம். இதனால என்ன ஆகுது? உழைப்பு மிச்சமாகிறது, அது மேலே காலம் மிச்சமாகிறது, தரம் உயர்கிறது. இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? உழைப்பு மிச்சம். முடிவு காலத்துல தேவன் கொடுத்த அந்த பெரிய விடுதலை, சுவாதீன விடுதலை, அந்த சுவாதீன விடுதலையில கிடைக்கிற இன்னொரு அட்வான்டேஜாக கண்டுபிடிப்பை கொடுத்திருக்கிறார், புதுமை கருவிகளை கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் உழைப்பு மிச்சம், காலம் மிச்சம். இதுக்கெல்லாம் நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். அவன் சொன்னால் நேரம் தான் போகும். ஆஃப்டர் ஒரு ரைஸ் இப்போ கடையில் போய் வாங்கி சமைக்கணும். ஒரு காலத்தில் நம்ம ரைஸு கடையில் கிடைக்காது, அரிசி. அதுக்கு நெல் வாங்கணும், காயப்போடணும், அவிக்கணும், காயப்போடணும், அவிக்கணும், திரும்ப எடுத்து வைக்கணும், திரும்ப ரைஸ் மில் கொண்டு போகணும், திரும்ப இங்கே உமி வேற, தமிழ் வேற, இதெல்லாம் பிரிக்கணும், அதுக்கு கல் ஆகணும். இப்படி சமையல் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் அரிசிக்கு வேலை, அதே போல் விறகுக்கு ஒரு பக்கம் மரத்தை வாங்கணும், அதை ஆளை பிடிச்சி வெட்டணும், அதை காய போட்டு எடுத்து வைக்கணும், திரும்ப அடுப்பு கூட போகிற மாதிரி சின்ன சின்ன வெட்டணும். இப்படிதான் ஒரு காரியம். அதுபோல் தண்ணி கிணத்துல கொண்டு வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கணும், பெரிய பெரிய அண்டா வச்சு. இப்படி ஒவ்வொரு காரியமாக பார்த்தோன்னா உழைப்பு அதிகம், காலம் இப்போ மிச்சமாயிடுச்சு, உழைப்பு மிச்சம் ஆயிடுச்சு. எல்லாம் விஞ்ஞான அறிவு இருக்கும். மாவாட்டணும்னா கல்லை போட்டு விட்டணும், வீட்டிலே ஆட்டுக்கல், உரல், அம்மி, இது மாதிரி நிறையா இருக்கும். இப்போ அதெல்லாம் இருக்காண்டு மிக்சி மட்டும் தெரியும், எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. இப்போ இடம் மிச்சம் ஏதாவது உண்டாகிறத பார்க்குறோம். அது பேர் உயர்வு, தரம், அதுவும் உயர்ந்து போச்சு. குவாலிட்டி முன்னாலாம் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும் குவாலிட்டியில், இப்போ குவாலிட்டியே ரொம்ப சூப்பராக எதிர்பார்க்குறோம். இப்படிலாம் பார்க்கும்போது நிறைய நேரம் கிடச்சிது. அதில் என்ன கிடச்சி? சுவாதீன ருசி, சுகபோக ருசி, ரெண்டையும் நம்ம ருசித்து கொண்டு இருக்கோம். சுவாதீனத்தை ருசிக்கிறோம், சுகபோகத்தை ருசிக்கிறோம் இல்லையா? இப்படி இந்த ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கூட குறைஞ்சி போச்சு. ஒவ்வொரு காரியத்துக்கும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும், அந்த காரியமும் குறைஞ்சி போய் சுவாதீனமாக இருக்க முடியுது, சுவாதீனத்தை என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்க முடியுது. அதே போல் சுகபோகமாக இருக்கிறோம், இதெல்லாம் ருசித்து கொண்டு வருகிறோம். இது ஒரு பக்கம் நமக்கு தீமைக்கான வழியில் நடத்துது. அறிவு பெறுவது நல்ல காரியமாக, நிறைய காரியங்கள் படிக்க முடியாது.
புத்தகங்கள் நிறைய இருக்குது. ஒரு காலத்துல புத்தகம் கிடையாது, புத்தகங்கள் நிறைய இருக்குது, படிக்கிறது கொண்டே இருக்கிறோம், ஆராய்ச்சி முடியுது. இப்போ அது இன்டர்நெட்ல வந்துட்டு எல்லாமே கைக்குள்ள இருக்குது, எல்லா புக்கையும் கைக்குள்ள வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் கம்பேர் பண்ணி படிக்கலாம், எல்லாம் வசதியா இருக்குது. இப்படி பெரிய ஒரு காரியம் இருக்கிறதுனால அறிவு பெரிய போகுது. தாங்கள் சொன்னது போல கடைசி காலத்துல என்ன இருக்கும்? அறிவு பெரியவும் ஜனங்கள் எங்கே பங்கும் ஓடுவார்கள். அது படித்தோம் இல்லையா? ஆக இவ்விதமான ஒரு பெரிய காரியம் இந்த யுக முடிவு, அந்த முடிவு காலத்தில், யுக முடிவில்லை சாரி, இந்த முடிவு காலத்தில் நடக்கிறதை பார்க்கிறோம். நான் அதன் பலன்களை நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த யுக முடிவு காலத்துல தான் இதெல்லாம் சாரி திரும்ப திரும்ப யுக முடிவுங்கிறேன் தவறு. முடிவு காலத்தில் இதெல்லாம் நடக்கிறதை பார்க்கிறோம். சரி, அடுத்தது பார்க்கலாம். அடுத்த ஸ்லைடு. இந்த முடிவு காலத்தில் இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் போது, இந்த சுயாதீன சுகபோக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் போது அது என்ன உண்டாகுது? ஆதிக்க ஏஜென்சிகளை உண்டாக்குது. இது பலவிதமான ஆட்சி அமைய ஆண்டு கொண்டு இருக்கிறது. பொலிட்டிக்கல் சிஸ்டம் கூட ஒரு ஆட்சி தான். அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் படித்து பார்த்தோன்னா அது நம்மளை ஆண்டு கொண்டு இருக்குது, நம்மளை அறியாமலே ஆண்டு கொண்டு இருக்குது. அவங்க நாட்டுடைய பொருளாதாரத்தை அவங்க தான் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க இஷ்டப்படி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக அது ஒரு பெரிய காரியம். அடுத்தது போல எண்ணெய் பிஸ்னஸ், அது ஒரு பெரிய காரியமாக இருக்கு. இப்படிப்பட்ட அநேக தாதாக்கள் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள், அவங்க வெளியே தெரியாமல் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் எது வழிவகுது? இந்த சுயாதீன சுகபோகங்கள் தீமையான வழியாக உண்டாக்கி அவர் அநேக மேல்தட்டு கீழ்த்தட்டுகளாக ஜனங்களை பிரித்து உருவாக்குவதை பார்க்கிறோம். அநேகர் இன்னசென்றாக அப்படி உணராமல் பாம்பரம் மக்களாக வாழ்கிறோம். படித்தவர்கள் கூட பாம்பரம் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பற்றி புரியாமல், ஏன்னா நம்ம அதை யோசிப்பது கிடையாது. ஆனால் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சோன்னா அதில் பயங்கரமான ஒரு ஆட்சியான போக்கு இருக்குது. நாம் அதுக்குள் ஆண்டு கொள்ளப்பட்டு இருக்கிறோம் என்பதை அறிகிறோம். இப்போ சமுதாய சமய கார்பரேட் கம்பெனிகள் அங்கே இருக்க பார்க்குறோம், ட்ரஸ்ட் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டு கொண்டிருக்க பார்க்குறோம். அப்படி அநேக காரியங்கள் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவங்க பெரும் கிளர்ச்சிகள் அவெல்லாம் வரும். இந்த அறிவு பெருக 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 இதெல்லாம் பெரிய காரியம் குழப்பத்துக்கு கொண்டுரும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இவரெல்லாம் தேவன் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். எதற்காக? இந்த அறிவு பெருகி பெருகி முதல்ல மனிதன் தன்னுடைய சுயாதீனத்தின்படி அதை தான் போக்கில் எடுத்துட்டு போய் அதில் பல தீமைகளை உண்டாக்கி அந்த தீமைகள் தேவன் அனுமதிக்கப்படுகிறது. அந்த தீமைகளின் மூலம் ஒரு கண் விழிப்புணர்வை கொடுத்து குறிப்பிட்ட காலத்துல தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். இது என்னன்னா இன்னொரு ஆங்கிள் படிப்போம்னா இது எங்க கொண்டு போகணும்? அராஜகத்துக்கு கொண்டு போகணும். அராஜகத்துக்குடைய அடுத்த கடைசி கட்டம் எனது அருமகதனுக்கு கொண்டு போகணும். அருமகதன் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பிரச்சனை வந்து அங்கே யாக்கோபின் இக்கட்டு காலம் வந்து அங்க இருந்து தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு பூமி முழுவதும் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆகவே அந்த முடிவு காலம் என்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக தேவன் ஏற்படுத்தியிருக்கிற பலவிதமான செயல்முறைகளை கொண்டதாக இருக்கிறது. இந்த செயல்முறைகளை நாம் என்ன செய்கிறோம்? ஒன்றாக ரசித்து கொண்டிருக்கிறோம், புரிந்து கொண்டு இருக்கிறோம், நம்மை அதை ஆண்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் நாம் அதை தீர்க்கமாக பார்த்து தேவனுடைய திட்டத்தோடு ரட்சிப்பின் திட்டத்தோடு அதை இணைத்து படிக்க ஒரு சிலருக்கு கண் திறக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனாலே நமக்கு என்ன பயன்? நாம் அமர்ந்து இருக்கிறேன். சங்கீதம் 46 அடிக்கடி நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அந்த மாதிரி காரியத்தில் நாம் எனக்கு அமர்ந்து இருக்க வேண்டும். நீ அமர்ந்திருந்து நானே தேவனை அறிந்துக்கிறேன். நாம் என்ன செய்யக்கூடாது? அதில் இன்வால்வ் ஆகக்கூடாது. அநேக சமயங்கள் இப்போ கூட கரண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இருக்கிறத பார்த்து நம்மளை அறியாமலே ஒரு வேகம் வந்துடும். நம்ம அதில் சில காரியங்களை கமெண்ட் படிக்க சொல்லி ஆகிறோம். அது எப்படி போச்சு, ஏன் இப்படி போச்சு, ஏன் இப்படி கட்டு போச்சு, பாழாக போகுது, இப்படி எல்லாம் பலவிதமாக யோசிக்க சொல்லும், கமெண்ட்டும் பேச சொல்லும். ஆனால் நாம் என்ன செய்யணும்? நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். புரிந்து விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக நம்ம அமர்ந்து இருக்க வேண்டும். இப்படிதான் இருக்கும், இப்படித்தான் போகும் முடிவு காலம் காரியங்கள்ல. அந்த முடிவு காலம் காரியம் ஆகி இப்போ எதுக்கு போயிட்டு எப்போ காலகட்டத்தில் இருக்கிறோம்? நாம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம்? யாக்கோபின் இக்கட்டு காலத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். இந்த யாக்கோபின் இக்கட்டு காலத்துல பெரிய ஒரு விடிவு காலம் வரப்போகிறது. ஆகவே நாம் இதனாலே எந்த விதத்திலும் தயங்காமல் அல்லது
சோர்ந்து போகாது, அல்லது திண்டாடாது, அல்லது குழம்பாது, நான் அமர்ந்திருந்து எல்லாம் தேவன் செய்கிறார். இவைகளெல்லாம் வேத வசனப்படி நடக்கின்றன. பெரிய விடிவு காலம் வருகிறது. அதற்காக நாம் காத்திருந்து அந்த ஊழியத்திலே நாம் பங்கு கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவன் தாமே நமக்கு இதை ஆசீர்வதித்து தருவாராக.